நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்டெக்ரல்ஸில் எக்ஸசைஸ் 7.10 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் வால்யூம் அண்ட் டெக்ஸ்ட் புக்கோட ஆன்சர்ஸும் நம்ம சேனலில் இருக்க தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. பை யூசிங் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெஃபினட் இன்டெக்ரல்ஸ் இவாலுவேட் த ஃபாலோயிங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி இதை இன்டெகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது பேசிக்காக இப்போ 0 to π/2 அப்படின்னு இருக்குது. 0 to a f of x அப்படின்னு இருந்ததுன்னா 0 to a f of a minus x dxன்னு ப்ராப்பர்ட்டி 4 நமக்கு அப்ளிகபிளாக இருக்குது. இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த π/2 இந்த எக்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணும்போது இது ஒரு குவாட்ரண்ட் வேல்யூவாக இருக்கிறதுனால π/2 மைனஸ் எக்ஸ் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் நமக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணும். அதனால் எப்போவுமே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது கொடுத்துருக்க கொஸ்டின் ஐன்னு அசியூம் பண்ணி அது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. இந்த 0 to π/2 cos squared x dx அப்படின்னு இருக்குது. இது நம்மளோட ஈக்குவேஷன் 1. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ i is equal to integration of 0 to π/2 அப்படியே தான் இருக்கும். cos squared இந்த எக்ஸ்ன்ற வர இடத்துல மட்டும் இங்கே கொடுத்துருக்க இந்த வேல்யூவை மைனஸ் பண்ணி எழுதணும். π/2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ்ன்னு இருக்குது. π/2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னா இதான் நம்மளோட π/2. π/2 மைனஸ் எக்ஸ்ன்றது ஃபஸ்ட் குவாட்ரண்ட் வேல்யூ. ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாரும் பாசிட்டிவாக தான் இருப்பாங்க. ஆனால் இது வந்து ஒய் ஆக்சிஸை யூஸ் பண்ணுறதுனால காசுன்றது என்னவா கன்வெர்ட் ஆகிடும், சைனாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இஸ் ஈக்குவல் டு 0 to π/2 காஸ் 90 மைனஸ் தீட்டான்றது சைனில் வந்துடும். அப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். இது நம்மளோட ஈக்குவேஷன் 2. இது கொடுத்துருந்த கொஸ்டின் இது ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி கிடச்ச ஈக்குவேஷன். இது மாதிரி கிடச்சதுக்கப்புறம் ஆட் 1 and 2 பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனே செகண்ட் ஈக்குவேஷனை ஆட் பண்ணுங்கள். அப்படி ஆட் பண்ணும்போது இந்த சைடு என்ன வரும், i + i அப்படின்னு வந்துடும். இந்த சைடு 0 to π/2 ரெண்டுமே ஒரே லிமிட்டில் தான் இருக்குது. அதனால் ஒரே ஒரு லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே cos squared x இருக்குது, இங்கே sin squared x இருக்குது. அப்போ cos squared x + sin squared x அப்படின்னு போட்டுட்டு dx அப்படின்னு போட்டுடலாம். cos squared x + sin squared xன்றது என்னது ஆக்சுவலாக 1. அப்போ இந்த ஐயும் ஆட் பண்ணால் 2i ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to π/2 1 into dx அப்படின்னு கிடச்சிருது. அப்போ 1 மட்டும் இன்டெகிரேட் பண்ணால் போதும். அப்போ 2i is equal to 1 இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் வந்திருக்கும். 0 to π/2 அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்பர் லிமிட் வந்து π/2, லோவர் லிமிட் 0னால -0 தான் வரும். அதை எழுதணும்னு அவசியம் இல்லை. அப்போ 2i is equal to π/2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ i is equal to மல்டிபிள் இருக்கட்டும், இங்கே வந்தால் டிவைட் ஆகும். அப்போ π/4ன்னு கிடைக்கும். அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எப்போவுமே கொடுத்துருக்கிற கொஸ்டின் நம்ம ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். இது ஐன்னு அசியூம் பண்ணி இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இவங்களுக்கும் 0 to a ஃபார்ம் இருக்குது. ஸோ f of x வந்து f of a minus x அப்படின்னு ப்ராப்பர்ட்டி 4 படி நம்ம எழுதிக்கலாம். அப்போ i is equal to integration of 0 to π/2 எங்கெல்லாம் x வருதோ அங்கெல்லாம் π/2 minus xன்னு போடணும். அப்போ சைன் ஃபஸ்ட்டு x வந்திருக்கு, π/2 minus x டினாமினேட்டர்லேயும் ரூட் ஆஃப் சைன் π/2 minus x ப்ளஸ் ரூட் ஆஃப் காஸ் π/2 minus x அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இருக்குது. பேசிக்காக 90 மைனஸ் தீட்டான்னு வரும்போது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் சைன் 90 மைனஸ் தீட்டா என்ன ஆகும், காஸ் தீட்டாவாகும். π/2 மேலே வந்து ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ், டினாமினேட்டரில் சைன் 90 மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா. அப்போ இதுவும் காஸ் எக்ஸாக மாறிடும். இதில் காஸ் 90 மைனஸ் தீட்டா இருக்கிறதுனால இது சைனாக மாறிடும். அதனால் இதை சைன் எக்ஸ்னு எழுதிக்கோங்க இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ். இது வந்து நம்மளோட ஈக்குவேஷன் 2. இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் இந்த ஈக்குவேஷன் 2வை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி. ஸோ ஆட் 1 and 2, 1ஐயும் 2வையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது இந்த பக்கம் i + i அப்படின்னு வந்திருக்கும். இங்கே வந்து 0 to π/2 இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இருக்கிற இந்த டேர்மும் இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற இந்த டேர்மும் ஆட் ஆகுது. இப்போ இவங்கக்கிட்ட நியூமரேட்டரில் sin x by ஸோ இப்படி அடிஷனில் வந்துடும். இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஏன்னா அடிஷனில் மாறி இருந்தால் ப்ராப்ளம் இல்லைல்ல. ரூட் ஆஃப் sin x cos x இங்கேயும் ரூட் ஆஃப் sin x cos x இருக்குது. அப்போ ஒரு காமன் டினாமினேட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியூமரேட்டர் அப்படியே ஆட் ஆகிடும். பாருங்கள் நியூமரேட்டர் டினாமினேட்டரும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இது அப்படியே கட் ஆகிடும். தனித்தனியாக கட் ஆகலாம், மொத்த டேர்மும் அப்படியே கட் ஆகிடுது. கட் ஆச்சுன்னா ரிமைனிங் வந்து 0 to π/2 1 into dx மட்டும் தான் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ 1ஐ இன்டெகிரேட் பண்ணும்போது இது ஐயும் 2iன்னு வந்துடுச்சு. 1ஐ இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் தான் கிடைக்கும் 0 to π/2. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2y is equal to π/2 minus 0ன்னு வரும். ஸோ -0 நம்ம எழுத தேவையில்லை. மல்டிபிள் இருக்க 2 அங்கே வந்தால் என்ன ஆகிடும், டிவிஷனுக்கு வரும். அப்போ π/4ன்னு எழுதிட்டோன்னா அதுதான் நம்ம கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். இதுவும் அதே பேட்டர்னில் இருக்குது பாருங்கள். 0 to a ஃபார்ம், மேலே சைன் கீழே சைனும் காசும் இருக்குது. ஸோ இதை வந்து ப்ராப்பர்ட்டி 4 அப்ளை பண்ணும்போது இதே மாதிரி இன்னொரு டேர்ம் கிடைக்கும். ஆனால் மேலே காசு வந்துடும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டின் ஐன்னு அசியூம் பண்ணி இதை ஈக்குவேஷன் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது
எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் இந்த a மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். இப்போ இந்த எக்ஸை எடுத்துகிட்டு இங்கே கொடுத்துருக்கிற π/2 யூஸ் பண்ணி π/2 மைனஸ் எக்ஸ்ன்னு இந்த மாதிரி எழுதிக்கோங்க. 0 to π/2 sin ஆஃப் 3/2 எக்ஸுக்கு பதிலாக π/2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். டினாமினேட்டர்லேயும் ஸோ இப்படி எழுதிக்கலாம். இதை பார்க்கும்போது sin 90 மைனஸ் எக்ஸ் sin 90 மைனஸ் எக்ஸ்னால் காஸ் எக்ஸாக மாறும். அதே மாதிரி காஸ் 90 மைனஸ் எக்ஸ்ன்றது sin எக்ஸாக மாறும். இந்த sin 90 மைனஸ் எக்ஸை காஸ் 3/2 பர் எக்ஸ்ன்னு எழுதிடலாம். இதுலேயும் sin 90 மைனஸ் எக்ஸை காசாக மாற்றிடுங்க. காஸ் 90 மைனஸ் எக்ஸை சைனாக மாற்றிட்டு இதை வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆட் 1 and 2 ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் ரெண்டாவது ஈக்குவேஷனை என்ன பண்ணிக்க போகிறோம், நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணும்போது இந்த சைடு ஐ இருக்குது. இப்போ i + i is equal to இங்கேயும் ஒரே லிமிட் தான் இருக்காங்க. ஸோ ஒரே லிமிட் கீழே எழுதிக்கலாம். 0 to π/2 இங்கே இருக்கிற இந்த டேர்மையும் இங்கே இருக்கிற இந்த டேர்மையும் இப்படி அடிஷனில் எழுதிருங்க. ஸோ இங்கே இருக்கிற இந்த இன்டெகிரண்ட் பார்ட்டையும் இதையும் எடுத்து இப்படி அடிஷனில் எழுதிட்டு பாருங்கள். இங்கே இருக்க டினாமினேட்டரும் இங்கே இருக்க டினாமினேட்டரும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ காமன் டினாமினேட்டர் எடுத்துகிட்டா இந்த நியூமரேட்டர் சேர்த்து எழுதிடலாம். ஸோ நியூமரேட்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்காங்க பாருங்கள். ஸோ இதுவும் அப்படியே மொத்தமாக கட் ஆகிடும். அப்போ இன்டெகிரேஷனில் 0 to π/2 1ம் ஒரு dx மட்டும் தான் இருக்கும். 1 இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், வெறும் x தானே கிடைக்கும். லிமிட் வந்து 0 to π/2 அப்படின்னு இருந்துச்சு. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து π/2 போட்டுட்டு -0 அப்படின்னு போடணும். லோவர் லிமிட் 0 போடலன்னா கூட பரவாயில்ல. இது வந்து 2iயோட வேல்யூ, நம்மளுக்கு i தானே வேணும். அப்போ i is equal to இங்கே மல்டிபிள் இருக்கட்டும், அங்கே போனால் டிவைட் ஆகிடும். அப்போ π/4ன்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட சரியான ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். கொடுத்துருக்க கொஸ்டினை ஐன்னு அசியூம் பண்ணிவிட்டு இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இதுவும் அதே 0 to a ஃபார்மில் இருக்குது பாருங்கள். சேம் பேட்டர்ன் கொஸ்டின் தான். இந்த ப்ராப்பர்ட்டி 4ஐ யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். முதல்ல கொஸ்டினில் எக்ஸ் வர இடத்துலலாம் இந்த a மைனஸ் எக்ஸ், அதாவது π/2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 0 to π/2 காஸ் பவர் 5 எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக π/2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டுடலாம். அதே மாதிரி டினாமினேட்டர்லேயும் போட்டுருங்க. ஸோ இப்படி π/2 மைனஸ் எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் காஸ் 90 மைனஸ் தீட்டான்றது சைன் தீட்டா, சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. அதே மாதிரி காஸ் 90 மைனஸ் தீட்டாவை நம்ம சைன் தீட்டான்னு எழுதிடலாம். இது ஈக்குவேஷன் 2ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் 1 and 2 இந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம். இதுவும் இப்படி ஆட் பண்ணிட்டீங்க. ஏன்னா ஒரே லிமிட்டில் போட்டுடலாம் நம்ம. இந்த ஐயும் ஆட் பண்ணும்போது 2y. இவங்களை ஆட் பண்ணும்போது இந்த டினாமினேட்டரும் ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இப்போ நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். காஸ் பவர் 5x ப்ளஸ் சைன் பவர் 5x அப்படின்னு எழுதிடலாம். இங்கே வந்து dxன்னு இருக்குது. இங்கே வந்து சைன் ப்ளஸ் காசு இருக்குது, இங்கே காஸ் ப்ளஸ் சைன் இருக்குது. ஆனால் அடிஷனில் மாறி இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இப்போ இந்த நியூமரேட்டர் இந்த மொத்த நியூமரேட்டர் என்ன ஆகிடும், கட் ஆகிடும். லிமிட் வந்து அதே 0 to π/2 இருக்கும். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 0 to π/2 வெறும் 1ம் இங்கே dxம் இருக்கும். அப்போ 2y is equal to நமக்கு என்னன்னு கிடச்சிருக்கு, 1 இன்டகிரேட் பண்ணும்போது வெறும் x வரும். 0 to π/2 தான் உங்களோட லிமிட். இதை அப்ளை பண்ணும்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ எக்ஸுக்கு பதிலாக π/2 மைனஸ் 0ன்னு போட்டால் π/2 தான். ஸோ விச் இம்ப்ளைஸ் நம்மளுக்கு 2y தானே கிடச்சிருக்கு. அப்போ i தான் வேணும். அப்போ i is equal to மல்டிபிள் இருக்கட்டும், இங்கே வந்தால் டிவைட் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு π/4 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5ல் வந்து மாடுலஸ் டைப் கொடுத்துருக்காங்க. மாடுலஸில் இருந்ததுன்னா கொஸ்டினை நம்ம டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட்டும் பண்ண முடியாது, இன்டகிரேட்டும் பண்ண முடியாது. முதல்ல அவங்கள பிரிக்கணும். நம்ம எப்படி பிரிக்கிறது, இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக யூஸிங் ப்ராப்பர்ட்டி அண்ட் சால்வ் அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டின். யூஸ்வலாக இப்போ a to b f of x dx அப்படின்னு ஒரு இன்டகிரேஷன் இருந்தது அப்படின்னா, இப்போ ஏலேருந்து b வரைக்கும் இருக்கிற லிமிட்டில் இப்போ இது நடுவில் சின்னு ஒரு பிரேக்கப் பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். a to c கண்டுபிடிச்சி c to b இப்படி பிரித்து நம்மளால் எழுதிக்க முடியும். இது தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதோட பிரேக்கப் பாயிண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்போவுமே மாடுலஸ்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் அவங்களை ஜஸ்ட் ஈக்குவல் டு 0 கொடுங்க. x + 2y ஈக்குவல் டு 0 கொடுத்தோம்னா இந்த +2 அங்கே போனால் என்ன ஆகும், -2 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ -2 தான் இவங்களோட பிரேக்கப் பாயிண்ட். அதாவது -5 to +5 அப்படின்னு இருக்கிற லிமிட்டுக்குள்ளே நடுவில் -2 அப்படின்ற நம்பரில் வந்து இங்கே பிரேக் ஆகுது. அப்போ -5 to -2ன்னு ஒரு இன்டர்வலும் -2லேருந்து +5ன்னு ஒரு இன்டர்வலும் நம்ம பிரித்து எழுதணும் இந்த பேட்டர்னில். சரி, எழுதிக்கலாம். இப்போ -5 to +5 அப்படின்னு இருந்த கொஸ்டினை -5 to -2 அப்படின்னும் இது மாதிரி -2 to +5 அப்படின்னும் எழுதிக்கலாம். நான் இங்கே உள்ள எதுவுமே எழுதலை. ஏன்னா இந்த மாடுலஸை வந்து பிரித்து இதை -xஆவோ இல்லை +xஆவோ மாற்றணும். எப்போல்லாம் இந்த மாடுலஸ்க்கு உள்ளே வர இந்த நம்பர் வந்து 0 விட சின்னதாக தான் நெகட்டிவாக இருக்கும், அப்போ அந்த -(x)ன்னும், எப்போல்லாம் பாசிட்டிவாக இருக்கும் அப்போ +x எழுதணும். இப்போது -5லேருந்து -2க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர், இப்போ -3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், -4 கூட நீங்கள் எடுக்கலாம். எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது -3யும் +2ம் என்ன ஆகும், -1ன்னு வரும். அப்போ இது நெகட்டிவ் தானே, மாடுலஸ்குள்ளே இருக்க இந்த டேர்ம் நெகட்டிவ் ஆகிறதுனால நம்மளோட மாடுலஸ் ஃபங்க்ஷன் படி
இதை மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு எழுதணும் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ். இப்போது -2லேருந்து +5க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கணும்னா -1 0 1 2 3 4 5 எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் +1 எடுத்தீங்க நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 + 1 3 இந்த வேல்யூ பாசிட்டிவாக இருக்குல்ல, அப்போ பாசிட்டிவ் வரதுனால மாடுலஸ் ஆஃப் எக்ஸை வெளியே எடுக்கும்போது அது பாசிட்டிவாக தான் வரும். அப்போ இது ப்ளஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு எழுதிடணும். மாடுலஸில் இருந்த சிம்பிளை இப்போ வெறும் ப்ராக்கெட்டுக்கு மாற்றியாச்சு. நெகட்டிவாக இருக்கும்போது மைனஸும் இதுக்கு ப்ளஸும் போட்டாச்சுன்னா மாடுலஸில் இருக்கும்போது எப்போவுமே பாசிட்டிவில் தானே வரும். வேரியபிள் இல்லாமல் நம்பர் இருந்தால் தான் அப்படி வரும். இங்கே வேரியபிளோட வர்றதுனால நம்ம இந்த ரூல் தான் அப்ளை பண்ணி போடணும். இப்படி எழுதிக்கோங்க. இப்போ இதை ஜஸ்ட்டு இன்டெகிரேட் பண்ணிட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டால் நம்ம சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். முதல்ல உங்களை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு இந்த மைனஸை வெளில வச்சுக்கலாம். எக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது x²/2 வரும். +2ன்றது கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் பண்ணும்போது இங்கே 2xன்னு வந்திருக்கும். லிமிட் வந்து -5 to -2 ப்ளஸ் இவங்களே இன்டெகிரேட் பண்ணிடலாம். எக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது x²/2, 2 இன்டெகிரேட் பண்ணும்போது 2x. லோவர் லிமிட் வந்து -5, அப்பர் லிமிட் வந்து இங்கே 2ன்னு கிடைக்குது. நம்ம +ன்னு போட மாட்டோம், ஏன்னா அது டெஃபினட் இன்டெக்ரல், நம்மக்கிட்ட லிமிட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு அப்பர் லிமிட் -2ன்றதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இந்த மைனஸ் வெளியிலவே இருக்கட்டும். இப்போ இங்கே -2வை சப்ஸ்டியூட் பண்ணலாம். -2வை ஸ்கொயர் பண்ணால் 4/2 ப்ளஸ் இந்த இடத்துல -2வை சப்ஸ்டியூட் பண்ணால் -4. மைனஸ் போட்டுட்டு தான் லோவர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். -5 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் -5 ஸ்கொயர் பண்ணும்போது 5 5 25. டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குது. இங்கே -5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது -5 × 2 இங்கே -10 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு அப்பர் லிமிட்டும் லோவர் லிமிட்டும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இவங்களுக்கும் அப்பர் லிமிட்டும் லோவர் லிமிட்டும் சப்ஸ்டியூட் பண்ணணும்ல, ப்ளஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த அப்பர் லிமிட் 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25/2, இதில் 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 5 10. அப்பர் லிமிட் போட்டாச்சு. மைனஸ் போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே லோவர் லிமிட் போடுங்க. -2வை ஸ்கொயர் பண்ணும்போது +4/2, இங்கே 2வை சப்ஸ்டியூட் பண்ணும்போது -4 அப்படின்னு கிடைக்கும். இப்படி ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்பர் லிமிட் மைனஸ் போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் லோவர் லிமிட் போடணும். ஏன்னா அந்த மைனஸ் வந்து 2 பேருக்கும் காமன். இவங்கள சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த 2வும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணால் ஒரு 2, இங்கே ஒரு -4 இருக்குது. இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகும்போது இது ஒரு -25/2, இந்த மைனஸும் +10 அப்படின்னு கிடச்சிருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த 4ம் 2வும் மட்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ ஒரு 25/2, ஒரு +10, ஒரு -2, இந்த மைனஸ் உள்ளே போகும்போது இதை +4ஆக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்படி கிடைக்கிது வேல்யூ. இதில் இந்த 10 இந்த 2 ஆட் பண்ணும்போது 12 வரும். 12லேருந்து 4ஐ மைனஸ் பண்ணிட்டோம்னா 8 கிடைக்குது. ஸோ இது வந்து 8 - 25/2. இங்கே ப்ளஸ், இங்கே பாருங்கள் 10 + 4 14, 14ல் 2 மைனஸ் பண்ணால் நமக்கு 12ன்னு கிடச்சிருக்கும். அப்போ 12 + 25/2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ எழுதியாச்சு. இப்போ இதை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மைனஸை உள்ளே கொண்டு போகும்போது -8 + 25/2, இங்கே +12 + 25/2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இது ரெண்டும் நம்பர், இது ரெண்டும் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இப்போ 12ல் 8ஐ மைனஸ் பண்ணால் 4 கிடைக்கும். 25/2ஐயும் 25/2ஐயும் ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால 50/2ன்னு எழுதிக்கலாம். அப்போ 4 + 50ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 25 ஆட் பண்ணும்போது 29ன்னு கிடைக்குது. அதுதான் உங்கள் கரெக்ட் ஆன்சர். 6th கொஸ்டினும் அதே பேட்டர்னில் இருக்குது பாருங்கள். மாடுலஸில் ஃபங்க்ஷன் இருக்குது. எப்போவுமே மாடுலஸில் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா மாடுலஸ் சிம்பிளுக்கு உள்ளே இருக்கிற டேர்மை ஈக்குவல் டு 0 பண்ணி பார்க்கணும். -5 இங்கே வந்தால் +5. அப்போ +5ன்றது தான் பிரேக்கப் பாயிண்ட். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இன்டர்வல் பாருங்கள் 2 to 8. லோவர் லிமிட் 2லேருந்து அப்பர் லிமிட் 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் நடுவில் 5ன்றது நம்மளோட பிரேக்கப் பாயிண்ட்டு. அப்போ 2 to 5 ஒரு தடவை, 5 to 8 ஒரு தடவை நம்ம இவங்களை என்ன பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும். 2 to 5ன்னு ஒரு தடவை இன்டெகிரேஷன் நடக்கணும். அதுக்கப்புறம் 5 to 8ன்னு ஒரு தடவை இன்டெகிரேஷன் நடக்கணும். இப்போ மாடுலஸ்லேருந்து இதை வெளில எடுக்கணும். மாடுலஸ்லேருந்து வெளில எடுக்கணும்னா இந்த 2க்கும் இந்த 5க்கும் நடுவில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து போடுங்க. 2க்கு அப்புறம் 3 4 ஏதாவது ஒரு நம்பர். நான் இப்போ 3 எடுத்துக்கிறேன். இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 3 - 5 என்னது -2. இது நெகட்டிவாக இருக்குது. அப்போ -(x - 5) அதை மாற்றணும். நார்மல் ப்ராக்கெட்டுக்கு மாற்றணும். இது நெகட்டிவாக இருக்கிறதுனால -x. பேசிக்காக மாடுலஸ் ஆஃப் எக்ஸை வெளில எடுக்கும்போது -x வரும். எப்போது மாடுலஸ்க்குள்ளே இருக்க நம்பர் நெகட்டிவாக இருந்தால். பாசிட்டிவாகவோ இல்லை 0வாக இருந்தால் பாசிட்டிவாக எடுக்கணும். இதுதான் மாடுலஸோட பேசிக் ஃபங்க்ஷனு. இப்போ 5லேருந்து 8க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர்னால் 6ஓ 7ஓ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இது பாசிட்டிவாக இருக்குது பாருங்கள். அப்போ +(x - 5) அப்படின்னு எழுதிடுவாங்க. அவ்வளோதான். இவங்கள இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இந்த மைனஸ் எடுத்து வெளில போட்டுடலாம். எக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது x²/2 அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்து -5 இன்டெகிரேட் பண்ணும்போது 5x அப்படின்னு கிடைக்குது. இங்கே லிமிட் வந்து 2 to 5.
ப்ளஸ் இவங்களே இன்டகிரேட் பண்ணிடலாம். எக்ஸை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2 மைனஸ் 5x அப்படின்னு கிடச்சிருக்கோம். 5 to 8 தான் நம்ம இன்டர்வல். இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த மைனஸ் சைன் வெளியிலே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே 5 சப்ஸ்டியூட் பண்ணால் 5 ஸ்கொயர் பண்ணால் 25 by 2. இங்கே இருக்க மைனஸ் அங்கே தான் இருக்குது. இங்கே 5 சப்ஸ்டியூட் பண்ணால் 5 5 சார் 25. அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. மைனஸ் போட்டு லோவர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2வை சப்ஸ்டியூட் பண்ணால் 2 ஸ்கொயர், அப்போ 4 by 2ன்னு வந்திருக்கும். மைனஸ் 5 2 சார் 10ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மோட அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணியாச்சு. ப்ளஸ் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் 8 ஸ்கொயர் பண்ணால் 64 by 2 மைனஸ் 8 5 சார் 40. மைனஸ் போட்டு லோவர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம். 5ஐ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 25 by 2 வரும். இங்கே 5ஐ சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் 25 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இங்கே அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டாச்சு. இப்போ இதை வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். 25 by 2 அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து இதை கேன்சல் பண்ணி 2ன்னு மாற்றிக்கலாம். ஒரு மைனஸ் 25 இருக்குது. மைனஸ் உள்ள போச்சுன்னா மைனஸ் 2, மைனஸும் மைனஸும் இங்கே ப்ளஸ் 10ன்னு கிடைக்குது. ப்ளஸ் இங்கே இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 32 மைனஸ் 40 நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு மைனஸ் 8 இருக்குது. மைனஸை உள்ளே கொண்டு போகும்போது மைனஸ் 25 by 2வும் ப்ளஸ் 25யும் இருந்திருக்கும். ஸோ எழுதியாச்சு. இப்போ இதில் பாருங்கள், இவங்க 3 பேருமே நார்மல் நம்பர்ஸ் தான். இவங்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் 25யும் மைனஸ் 2 மைனஸ் 27 அப்படின்னு வரும். மைனஸ் 27 இங்கே ஒரு ப்ளஸ் 10 இருக்குது. ஒரு ப்ளஸும் ஒரு மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 17 அப்படின்னு கிடைக்கும். பெரிய நம்பர் சைன் மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் 17 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இங்கேயும் இந்த 2 நம்பர் இருக்குது, இவங்களை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் 25ல் 8ஐ மைனஸ் பண்ணால் 17 மைனஸ் 25 by 2 அப்படின்னு கிடைக்குது. இங்கே மைனஸை உள்ளே கொண்டு போனால் மைனஸ் 25 by 2, இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் 17. இதையும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டோன்னா ப்ளஸ் 17 மைனஸ் 25 by 2ன்னு கிடைக்குது. இது ரெண்டும் ஃப்ராக்ஷனில் இருக்குது, இது ரெண்டும் நம்பரில் இருக்குது. 17 and 17 ஆட் பண்ணும்போது 34 வரும். மைனஸ் 25 by 2 மைனஸ் 25 by 2 ஆட் பண்ணும்போது மைனஸ் 50 by 2ன்னு கிடச்சிருக்கும். இப்போ 34 மைனஸ் 25ன்னு வருது. 34ல் 25 மைனஸ் பண்ணால் 9 அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டினில் 0 to 1 x into 1 minus x the whole power n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பவர் இருக்கிறதுனால இந்த எக்ஸை நம்மளால் உள்ள டேரெக்டாக என்ன பண்ண முடியாது, மல்டிபிள் பண்ண முடியாது. அதனால இது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறோம். இப்போ 0 to a f of xன்னு இருந்ததுன்னா அந்த ஏவை வந்து இந்த எக்ஸ்லேருந்து இப்படி மைனஸ் பண்ண முடியும். a மைனஸ் எக்ஸ்ன்னு மாற்றிக்க முடியும். அதுதான் இங்கே பண்ண போகிறோம். இங்கே ஏக்கு பதிலாக 1 இருக்கப்போ எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்க போகிறோம். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக திருப்பி இந்த இடத்துல ஒரு 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்றது நம்ம போடணும். இங்கே ஒரு பவர் n இருக்குது, இங்கே வந்து dx இருக்குது. 0 to 1 இன்டர்வல். 0 to 1ல் இந்த 1 மைனஸ் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். இதை மைனஸ் சைனை உள்ளே எடுத்துகிட்டு போனால் 1 மைனஸ் 1, இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இருக்குது. ப்ளஸ் 1 மைனஸ் 1 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ இன்டகிரேஷன் 0 to 1 1 மைனஸ் எக்ஸ் எக்ஸ் பவர் n அப்படின்னு கிடச்சிருச்சு. வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ். மல்டிபிள் இருந்தால் டேரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது. எக்ஸ் பவர் என்ன உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ 0 to 1 1 into எக்ஸ் பவர் n பண்ணால் எக்ஸ் பவர் n தான். மைனஸ் இது ஒரு எக்ஸ் பவர் 1, இது ஒரு எக்ஸ் பவர் n. மல்டிபிள் பண்ணும்போது எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1 அப்படின்னு வந்துடும். எப்போவுமே மல்டிபிள் பண்ணும்போது சேம் பேஸ் இருந்தால் பவர் என்ன ஆகும், ஆட் ஆகிடும். ஸோ இப்படி எழுதிக்கலாம். இவங்கள தான் நம்ம இப்போ இன்டகிரேட் பண்ணோம். இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் n மாதிரி இருக்குது. எக்ஸ் பவர் n இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1 பை n ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கும். இது ஒரு மைனஸ் சைன் இருக்குது. x bar n plus 1 integrate பண்ணும்போது x bar n plus 1 plus 1 by n plus 1 plus 1 அப்படின்னு கிடச்சிருக்கும். உங்களோட லிமிட் வந்து 0 to 1 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இது ஆக்சுவலாக x bar n plus 1 by n plus 1 இருக்குது. இங்கே x power n plus 2 by n plus 2 அப்படின்றது இருக்குது. இங்கே வந்து 0 to 1. முதல்ல அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது x வர இடத்துலலாம் 1ன்னு போடலாம். 1 power n plus 1ன்றது வந்து 1 தான். அப்போ 1 by n plus 1 மைனஸ் இங்கே 1 power n plus 2ன்றது 1 power anything 1 தான். கீழே ஒரு n plus 2 இருக்குது. அப்பர் லிமிட் போட்டாச்சு. மைனஸ் லோவர் லிமிட் போடணும். ஆனால் 0 power anything 0 தான். 0 divided by anything கூட 0 தான். அதனால தான் நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. மைனஸ் 0ன்னு வந்துடும். அது இவங்களை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நடுவில் மைனஸ் சைன் இருக்குது. எல்சிஎம் எடுக்கணும். n plus 2 இங்கே மல்டிபிள் ஆகும், n plus 1 இங்கே மல்டிபிள் ஆகும். அப்போ n plus 2 மைனஸ் n plus 1 டிவைடட் பை n plus 1 into n plus 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டோன்னா நியூமரேட்டரில் ஒரு n plus 2 மைனஸ் உள்ள போகும்போது மைனஸ் n மைனஸ் 1 அப்படின்றது இருக்கும்.
டினாமினேட்டரில் n + 1 × n + 2 அப்படின்னு இருக்குது. ப்ளஸ் என்னும் மைனஸ் என்னும் கேன்சல் ஆகிடும். 2ல் 1 மைனஸ் பண்ணால் 1/n + 1 × n + 2 அப்படின்னு கிடைக்குது. அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். 8th கொஸ்டின் பார்க்கலாம். இன்டகிரேஷன் 0 to π/4 log of 1 + tan x அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். இது பார்க்க 0 to a ஃபார்மில் இருக்குது பாருங்கள். 0 to aன்னு இருந்துச்சுன்னா எக்ஸை வந்து a - x அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணால் கூட அதோட வேல்யூ அப்படியே தான் இருக்குது. இதை டேரெக்டாக நம்மளால் இன்டெகிரேட் பண்ண முடியாது. அதனால் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி தான் இதுக்கு ஷூட் ஆகுது. 0 to π/4 log of 1 + எங்கே எக்ஸ் வந்ததோ அந்த எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இதை மைனஸ் போட்டு எழுதணும். π/4 - x அப்படின்னு எழுதிடலாம். இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்குது. இப்போ இந்த டேர்ம் tan 45 - x அப்படின்னு இருக்குல்ல, இது பார்க்க எப்படி இருக்குன்னா tan a - b மாதிரி இருக்குது. tan a - b யோட ரூல் என்ன? tan a - tan b / 1 + tan a tan b. இதை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இங்கே சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ tan of π/4 - x அப்படின்னு இருக்கிறத நம்ம எப்படி எழுதிடலாம்னா tan π/4 - tan x divided by 1 + tan π/4 multiple by tan x அப்படின்னு எழுதிடலாம். tan π/4ன்றது 45 டிகிரி. tan 45 வந்து 1. அப்போ மேலே வந்து 1 - tan xனும் கீழே வந்து 1 + tan x அப்படின்னும் பிரித்து எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சா? தான் நம்ம இங்கே இப்போது எழுத போகிறோம். இப்போ 0 to π/4 log of இங்கே ஒரு 1 இருக்குது. 1க்கு கீழே எதுவுமே இல்லைன்னா 1ன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் ஏன்னா இது வந்து ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் தான் கிடச்சிருக்கு. 1 - tan x / 1 + tan x இப்படி எழுதிடலாம். இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்குது. இது எனக்கு அப்படியே தெரியும் மேம், tan 45 - xன்னு வந்தால் இப்படி எழுதிக்கலாம்னா நீங்கள் எழுதிடலாம். இல்லைனா இப்படி அப்ளை பண்ணி பார்த்துட்டு எழுதணும். இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்சிஎம் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 0 to π/4 log of எல்சிஎம் எடுத்தோன்னா இந்த 1 + tan x இங்கே மல்டிபிள் ஆகும். இப்போ 1 + tan x, இந்த 1 இங்கே மல்டிபிள் ஆகும். 1 - tan x divided by கீழே 1 × 1 + tan x வந்து 1 + tan x அப்படின்னு கிடச்சிருக்கும். இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்குது. ப்ளஸ் tan xும் tan xும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் டேர்ம்ஸ்னு பார்க்கும்போது 0 to π/4 log of மேலே ஒரு 1 இருக்குது பாருங்கள். அப்போ 2/1 + tan x அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்குது. இதில் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா log of a/b மாதிரி இருக்குது கொஸ்டின் பார்க்குறதுக்கு. அப்போ நம்ம உங்களை பிரிக்கும் போது log a - log b அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதை பிரித்து ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் 0 to π/4 log 2 - log of 1 + tan x அப்படின்னு நம்மளால் எழுதிக்க முடியும். இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்குது. இந்த மாதிரி சப்ட்ராக்ஷனில் இருந்தால் இவங்களுக்கு தனியாக இன்டகிரேஷன், இவங்களுக்கு தனியாக இன்டகிரேஷன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் கொஸ்டினை வந்து ஐன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி இந்த பேட்டர்ன் கொஸ்டின் வந்ததுன்னா இது வந்து ஐ, இது வந்து ஐஸ் ஈக்குவல்ட்டு இது ஐன்னு அப்படியே வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐஸ் ஈக்குவல்ட்டு இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இந்த இன்டகிரேஷனை தனித்தனியாக பிரிச்சிடலாம். இப்போ 0 to π/4 log 2 dx அப்படின்னும் மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் 0 to π/4 log of 1 + tan x dx இப்படி பிரிச்சிடலாம். இதை பாருங்களேன், திருப்பி உங்களோட கொஸ்டின் மாதிரியே இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம்னா ஐன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு பதிலாக ஐன்னு அப்ளை பண்ணிடலாம். இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் ஐ இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஐ அப்படின்னு கிடச்சிடும். அப்போ இது மட்டும் தான் இருக்கும். இதை தான் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இதில் வந்து ஐயும் ஆட் பண்ணும்போது 2i ஈக்குவல்ட்டு இதில் log 2ன்றது கான்ஸ்டன்ட் தான். அப்போ log 2 வெளியில் எடுத்துகிட்டு வெறும் இன்டகிரேஷன் ஆஃப் dx மட்டும் நம்ம பண்ணால் போதும். ஸோ dx இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன தான் வரும்? x மட்டும் தான் வரும். ஸோ 2y ஈக்குவல்ட்டு இதை வந்து இந்த log 2 வெளியே அப்படியே தான் இருக்கும். இவங்கள மட்டும் இன்டகிரேட் பண்ணும்போது x வந்துடும் 0 to π/4. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்புறம் மைனஸ் போட்டு லோவர் லிமிட் அப்ளை பண்ணோம். ஸோ 2y ஈக்குவல்ட்டு log 2 அப்படியே தான் இருக்குது. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்பர் லிமிட் வந்து π/4, லோவர் லிமிட் வந்து 0 நம்ம அப்ளை பண்ணி கண்டிப்பாக காமிக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தேவை ஐ வேல்யூ தானே. ஆனால் இந்த பக்கம் 2y இருக்குது. அதாவது 2y ஈக்குவல்ட்டு இது வந்து log 2 தனியாக, இது தனியாக இருக்குது. அப்போ நம்ம முதல்ல இங்கே π/4 ஆஃப் log 2 அப்படின்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் மல்டிப்பிள் இருக்க 2 இங்கே எடுத்துகிட்டு வரலாம். அப்போ ஐ ஈக்குவல்ட்டு half ஆஃப் ஒரு π/4ம் ஒரு log 2ம் இருக்குது. இவங்கள மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ ஐ ஈக்குவல்ட்டு π × 1 π தான். கீழே வந்து 2 4s are 8ன்னு வரும். பக்கத்தில் ஒரு log 2 அப்படின்றது இருக்குது.
நம்ம சேனலில் வால்யூம் 2 டெக்ஸ்ட் புக் மட்டும் இல்லாமல் வால்யூம் 1 டெக்ஸ்ட் புக்கோட 6 சாப்டர்ஸோட எல்லா எக்ஸசைஸோட சொல்யூஷன்ஸ் கூட ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, வீடியோ அப்லோட் பண்ணுறோம். 0 to 2x into root of 2 minus x dx இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பை யூஸிங் த ப்ராப்பர்ட்டி இன்டகிரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாமல் அந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட்லேயே உங்களால் சால்வ் பண்ண முடியும். இது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இது வந்து 0 to a f of xன்னு இருந்துச்சுன்னா இந்த எக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக a மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டாலும் அதே இன்டிகிரேஷனை தான் அதை ரெப்ரசென்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 0 to 2 எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் 2 மைனஸ் எக்ஸ்ன்னு போட போகிறோம். 2 மைனஸ் எக்ஸ் இங்கே ரூட்டுக்குள்ளே 2 மைனஸ் எக்ஸ் இங்கே இருக்குது. அந்த எக்ஸுக்கு பதிலாக ஒரு 2 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுருங்க. இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx அப்படின்னு இருக்குது. இது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது 2 மைனஸ் உள்ள போகும்போது -2 ஆகும். 2 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த மைனஸ் இங்கே ஜாயின் பண்ணும்போது ப்ளஸ் எக்ஸ்ன்னு கிடச்சிரும். அப்போ இப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 2 மைனஸ் எக்ஸும் ஒரு ரூட் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். மைனஸ் இவங்களுக்கும் இருக்குது இவங்களுக்கும் இருக்குது, அதனால் இது ப்ளஸ் எக்ஸாக மாறி இருக்கும். இப்படி இருக்குது நம்மளோட கொஸ்டின். ரூட் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பவர் ஃபார்மில் எழுதும்போது எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ் இது மல்டிபிள் இருந்துச்சுன்னா இன்டகிரேட் பண்ண முடியாது இல்லையா, உள்ளே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அப்போ 0 to 2 ஃபஸ்ட்டு 2 கூட இவங்களை மல்டிபிள் பண்ணும்போது 2 into எக்ஸ் பவர் 1/2ன்னு கிடைக்கும். மைனஸ் இது எக்ஸ் பவர் 1 இது எக்ஸ் பவர் 1/2 மல்டிபிள் பண்ணும்போது எப்போவுமே மல்டிபிள் பண்ணணும்னா பவர் வந்து ஆட் ஆகும். பேஸ் ஒரே மாதிரி இருக்க ரெண்டு டேர்ம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது பவர் வந்து ஆட் ஆகும். நம்ம இது வரைக்கும் நம்ம இன்டகிரேட் பண்ணவே இல்லை, இதுதான் நம்ம இன்டகிரேட்டே பண்ண போகிறோம். கொஸ்டினில் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னா சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், வெறும் அடிஷன் சப்ட்ராக்ஷனை கொண்டு வந்திருக்கோம் கொஸ்டினை. இப்போ 0 to 2 இது வந்து 2 into x பவர் 1/2 இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 2 1s are 2, 2 + 1 3/2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ மைனஸ் எக்ஸ் டு த பவர் 3/2 dx அப்படின்னு கிடச்சாச்சு. இவங்களை இன்டகிரேட் பண்ணிடலாம். இந்த 2 வெளில எடுத்துட்டோன்னா இது எக்ஸ் பவர் n மாதிரி இருக்குது. எக்ஸ் பவர் n இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் n + 1/n + 1 அப்படின்றது கிடைக்கும் ஃபஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்மில் மைனஸ் எக்ஸ் பவர் 3/2 இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் பவர் 3/2 + 1/3/2 + 1 அப்படின்றது கிடைக்கும். எழுதியாச்சு. 1/2 + 1 ஆட் பண்ணால் 3/2 வரும். 3/2 நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டோன்னா 2/3 அப்படின்னு கிடச்சிருக்கும். இங்கே லிமிட் வந்து 0 to 2 இருக்குது, இங்கேயும் 0 to 2, இங்கேயும் 0 to 2ன்றது இருக்கும். எக்ஸோட பவரில் இவங்களை ஆட் பண்ணும்போது 2 1s are 2, 2 + 1 3/2ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் இங்கே 2 1s are 2, 2 + 3 5/2 இருக்குது. 5/2 மேலே எடுத்துகிட்டு வரும்போது 2/5 அப்படின்னு கிடச்சிருக்கும். நியூமரேட்டரில் எக்ஸ் டு த பவர் 5/2 அப்படின்னு இருக்குது. இன்டர்வல் வந்து 0 to 2, இவங்களுக்கும் இன்டர்வல் வந்து 0 to 2. ஸோ அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும், மைனஸ் போட்டு லோவர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம். ஆனால் இங்கே அப்பர் லிமிட் மட்டும் பண்ணால் போதும், ஏன்னா லோவர் லிமிட் எக்ஸோட வேல்யூ தான் 0 ஆச்சு. இவங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 2s are 4, டினாமினேட்டரில் ஒரு 3 இருக்குது. எக்ஸ் பவர் 3/2, அப்போ 2 பவர் 3/2 அப்படின்றது கிடச்சிருக்கும். இங்கே மைனஸ் 2/5 அப்படியே இருக்குது. எக்ஸ் டு த பவர் 5/2, இதில் அப்பர் லிமிட் வந்து 2வை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 பவர் 5/2 அப்படின்றது கிடச்சிருக்கும். ஸோ இவங்களை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த மாதிரி பவரில் ஃப்ராக்ஷன் நம்பர் இருந்தால் அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ வந்து 2 பவர் 3/2 அப்படின்னு இருக்குது. 2 பவர் 3/2 அப்படின்னு இருந்துச்சுன்னா 2 பவர் 3 the whole பவர் 1/2 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஏன்னா பவர் வந்து எப்போவுமே மல்டிபிள் தான் ஆகும். 1/2 அப்படின்றது வந்து ரூட்டை குறிக்கும். அப்போ இது 8 பவர் 1/2. ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு எழுதிடலாம்னா √8 அப்படின்னு எழுதிடலாம். இப்போ √8னா 2 into 2 into 2 தானே. இதை பிரித்தா ரூட்லேருந்து 2 2க்கு ஒரு 2 வெளில வந்துடும், ஒரு 2 மட்டும் ரூட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ 2√, ஏன்னா உங்களுக்கு பேர் இல்லாததுனால. இப்போ இதோட வேல்யூ என்னது, 2√2 தான். 4/3 into 2√2 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் இங்கே 2 பவர் 5/2ன்னு இருக்குது. அப்போ 5 into 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 2 பவர் 5, 2வை 5 டைம்ஸ் எழுதிக்கோங்க. இப்படி எழுதிக்கோங்க. கண்டிப்பாக மல்டிபிள் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. 2 பவர் 5 இங்கே 1/2ன்றது ரூட் ஆகிடுச்சு. இந்த 2 2க்கு ஒரு 2 வெளில வரும், இந்த 2 2க்கு ஒரு 2 வெளில வரும். உங்களுக்கு பேர் இல்லாததுனால இது ரூட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ இது என்னது, 4√2. இப்போ இதோட வேல்யூ 4√2ன்னு எழுதிடலாம். 2/5 இதோட வேல்யூ வந்து 4√2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இவங்களை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். இப்போ இங்கே நியூமரேட்டரில் 8√2/3 இருக்குது, இங்கே 8√2/5 அப்படின்றது இருக்குது. இப்போ இதை வந்து 8√2 காமனாக இருக்கிறதுனால இப்படி வெளியில் எடுத்துக்கலாம். உள்ளே வந்து ஒரு 1/3 மைனஸ் 1/5ன்ற டேர்ம் இருக்குது. எல்சிஎம் எடுத்துட்டோம்னா 8√2, 5 1s are 5, 3 1s are 3, டினாமினேட்டரில் 15. 5ல் 3யை மைனஸ் பண்ணும்போது 2 வரும். 2 8s are என்னது 16.
இப்போ 16/15 √2 அப்படின்றதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 0 to π/2 2 டைம் log of sin x minus log of sin 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வெறும் sin x, இது சைனோட டபுள் ஆங்கிள் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், 2 டைம்ஸ் log of sin x அப்படியே வச்சுட்டு மைனஸ் log of sin 2x அப்படின்றதுல log அப்படியே இருக்கட்டும். sin 2xோட ஃபார்முலா 2 டைம் sin x cos x. இது நம்ம கிளாஸ் 11ல் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா sin 2xோடது அதை எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்போ யூஸ்வலாகவே இப்போ log a b அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மல்டிப்பிளில் 2 டேர்ம் லாகில் இருந்துச்சுன்னா அவங்கள பிரித்து எழுதும் போது log a ப்ளஸ் log b அப்படின்னு நம்ம எழுதுறது வழக்கம். இப்போ இதில் வந்து 2 மல்டிபிள் பை sin x அதுக்கப்புறம் ஒரு cos x அப்படின்றது இருக்குது. நம்ம இவங்களை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்னு பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் 0 to π/2 2 டைம்ஸ் log sin x வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இதை பிரித்து எழுத போகிறோம். வெளியில் ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸோடு சேர்த்து அப்படியே உள்ளே கொண்டு போயிடலாம். log of 2 மைனஸ் log of sin x மைனஸ் log of cos x. ஆக்சுவலாக இது 3 மல்டிப்பிளில் இருக்குது. பிரிக்கும் போது log 2 ப்ளஸ் log sin x ப்ளஸ் log cos x தான் வரும். வெளியே இங்கே மைனஸ் இருந்ததுனால அந்த மைனஸ் உள்ளே போகும்போது எல்லாரையும் மைனஸாக மாற்றிருக்கோம். இப்படி இருக்குது கொஸ்டின். இது 2 log of sin x, இது வந்து ஒரு -1 log of sin x. ரெண்டும் லைக் டேர்ம்ஸில் இருக்காங்க பாருங்கள். இதுவும் log sin x தான், இதுவும் log sin x தான். இது 2 டைம், இது 1 டைம். இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கொஸ்டினில் 0 to π/2 இவங்களை மைனஸ் பண்ணும்போது 1 log of sin x அப்படின்னு கிடச்சிரும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு மைனஸ் log of cos x இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மைனஸ் log 2 இருக்குது. ஸோ இதான் நம்மளோட கிவன் கொஸ்டின். இப்போ இதை வந்து நம்ம ஐன்னு அசியூம் பண்ணி இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 1 இது தான். இப்போ இதில் ப்ராப்பர்ட்டி 4 அப்ளை பண்ண போகிறோம். ப்ராப்பர்ட்டி 4ன்றது வந்து உங்களோட இப்போ 0 to a f of x அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்காக இந்த எக்ஸ் வேறு இடத்துலலாம் a மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுதான் உங்களோட ப்ராப்பர்ட்டி 4. இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஐஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப், ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி படி எக்ஸ் வர இடத்துலலாம் π/2 மைனஸ் எக்ஸ் π/2 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டாச்சு. sin 90 மைனஸ் எக்ஸ்ன்றது என்னது, காஸ் எக்ஸ். அது மாதிரி காஸ் 90 மைனஸ் எக்ஸ்ன்றது sin எக்ஸாக மாறிடுச்சு. ஏன்னா எல்லாமே ஃபஸ்ட் குவாட்ரண்ட், வர்ற சிம்பிள் அப்படியே தான் வந்திருக்கும். இதை நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துகிட்டு ஆட் 1 and 2 பண்ணுங்கள். நம்மளுக்கு கிடைச்ச 2 ஈக்குவேஷனை ஆட் பண்ணிடுங்க. ஆட் 1 and 2 இவங்க 2 பேரும் ஆட் பண்ணுறோம். இங்கே ஒரு ஐ இருக்குது, இங்கே ஒரு ஐ இருக்குது. அப்புறம் நம்ம இந்த பக்கம் என்னென்னு எழுதிடலாம், i + iன்னு போட்டுடலாம். இவங்களுக்கும் 0 to π/2 தான், இவங்களும் 0 to π/2 தான் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி. ஸோ இந்த டேர்மை ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இருக்கிற இந்த டேர்ம் log sin x மைனஸ் log cos மைனஸ் log 2 அதை எழுதிக்கோங்க. ரெண்டாவது ஈக்குவேஷனில் இருக்க ப்ளஸ் log cos மைனஸ் log sin மைனஸ் log 2 எழுதிக்கோங்க. இதில் பாருங்கள், ஒரு ப்ளஸ் log sin இருக்குது, ஒரு மைனஸ் log sin இருக்குது, ஒரு மைனஸ் log of cos x இருக்குது, ஒரு ப்ளஸ் log of cos x இருக்குது. அப்போ அது டெஃபினட்டாக என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இந்த பக்கம் i + iன்றது 2i அப்படின்னு கிடச்சிருக்கும். 0 to π/2. இப்போ இதில் இருக்கிறத இங்கே ஒரு மைனஸ் log 2, இங்கே ஒரு மைனஸ் log 2. அதாவது இது ஒரு -1 log 2, இது ஒரு -1 log 2. அப்போ இவங்க 2 பேரும் லைக் டேர்ம்ஸ், இவங்க 2 பேரும் ஆட் பண்ணால் -1 -2 log 2 அப்படின்றது மட்டும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்குது. அப்போ 2y is equal to இங்கே இருக்கிற இந்த -2 log 2 ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட்ஸ் தான், நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ -2 டைம்ஸ் log 2 இருக்குது. இன்டகிரேஷன் ஆஃப், அப்போ dx மட்டும் தான் இங்கே இருக்கும். லிமிட் வந்து 0 to π/2 அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்கே மல்டிப்பிள் இருக்கட்டும், அவங்க வந்து டிவைட் ஆகும். அப்போ இந்த 2 நம்ம என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ i is equal to -log 2 மட்டும் இருக்குது. dx இன்டகிரேட் பண்ணும்போது வெறும் x வரும். லிமிட் வந்து 0 to π/2. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் தானே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ -log 2 இருக்குது. அப்பர் லிமிட் வந்து π/2, லோவர் லிமிட் வந்து 0 தான். நம்ம அதை அப்ளை பண்ணலன்னா கூட பரவாயில்ல. i is equal to நம்மளோட வேல்யூ -π/2 டைம்ஸ் log 2 அப்படின்னு கிடைக்குது. இப்போமே இந்த மாதிரி மைனஸ் சைன் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாகோட இந்த டேர்ம் இருக்குல்ல, இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா இல்லைன்னா ஒரு மைனஸ் வெளில வரும். இந்த மைனஸ் நம்ம என்ன பண்ணிவிடும், கேன்சல் பண்ணிவிடும். அப்போ π/2 ஆஃப் log டைம் 1/2, சரி log ஆஃப் 1/2 இப்படி கூட நம்ம எழுதலாம். ஏன்னா 2 வந்து டினாமினேட்டர் கொண்டு போகும்போது அதை ஆக்சுவலாக நம்ம இன்வெர்ஸ் பண்ணுறோம். அப்போ அங்கேருந்து ஒரு மைனஸ் வெளில வரும். இல்லை இங்கே இருக்கிற -1 நம்ம இங்கே இதோட பவரில் எடுத்துகிட்டு போய் இதை கீழே கொண்டு போயிட்டோம், அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்படி எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். -π/2 to +π/2 sin² x dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ இதில் என்ன ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகுதுன்னு முதல்ல பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரே நம்பரில் ஒன்று நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இன்டர்வல் இருந்தது அப்படின்னா அவங்கள வந்து நம்ம இந்த ப்ரொசீஜரில் சால்வ் பண்ண முடியும். முதல்ல இந்த கொடுத்துருக்கிற f of x அப்படின்ற ஃபங்க்ஷனை ஆட் ஃபங்க்ஷனாக ஈவன் ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிக்கணும். ஆட் அண்ட் ஈவன் அப்படின்றது
கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது ஆன்சர் அதே எஃப் ஆஃப் எக்ஸே திரும்பி வந்து அது ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஈவன் ஃபங்க்ஷன் வந்ததுன்னா இந்த மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ அப்படின்ற இன்டர்வலை 2 டைம்ஸ் 0 to a அப்படின்னு மாற்றிட்டு சம ப்ரொசீட் பண்ணலாம். ஒருவேளை எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஆன்சர் வந்துச்சுன்னா அதை நம்ம ஆட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அதோட ஆன்சரை டேரெக்டாக 0ன்னு சொல்லிக்கலாம். சரி, இப்போ இந்த கொஸ்டினில் இது ஆடா ஈவனான்னு பார்க்கலாம். கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ். ஸோ இது ஆடா ஈவனான்னு செக் பண்ணுறதுக்கு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டு பாருங்கள். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் மைனஸ் போடணும். இப்போ சைன் ஸ்கொயர்ட் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ஸோ இங்கே நடுவில் ஸ்கொயர் இருக்குன்னா இது ஆக்சுவலாக இங்கே இருக்க ஹோல் ஸ்கொயர் மாதிரி. இப்போ சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்றது வந்து ஆக்சுவலாக மைனஸ் சைன் எக்ஸ் தான். ஆனால் மேலே ஒரு ஸ்கொயர் இருக்கே நம்மக்கிட்ட. இந்த ஸ்கொயர் வந்து நம்மளை என்ன வைக்கிடும்னா மைனஸ் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்றது வந்து திருப்பியும் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு தான் கிடைக்குது. சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்றது என்னது? நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் தான். அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ நெகட்டிவாக மாற்றுறதுனால வேல்யூ மாறல. ஏன்னா ஸ்கொயர் பண்ணி திருப்பியும் அதே ஃபார்முக்கே வந்துடுது. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன்? ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனில் இப்படி இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம அப்ளை பண்ணோம். அப்போ -π/2 to +π/2 sin squared x dx அப்படின்ற கொஸ்டினை ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி 0 to π/2ன்னு மாற்றிக்கலாம். முன்னாடி ஒரு 2 டைம்ஸ் அப்படின்னு போட்டுருங்க. ஏன்னா இது ஈவன் ஃபங்க்ஷன். இங்கே கொஸ்டின் வந்து sin squared x dx. எப்போவுமே ட்ரிக்னாமெட்ரியோ ஸ்கொயர் ஃபார்மில் கியூ ஃபார்மில் பவரில் இருந்தாலே நம்மளால் டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. அவங்களை இன்டெகிரேட் பண்ணுறதுக்காக ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்கலாம். sin squared xன்றதை 1 - cos 2x/2 அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். /2 அப்படின்றத இங்கே 1க்கு தனியாகவும் இங்கே cos 2xக்கு தனியாகவும் போட்டுக்கோங்க. இப்போ இவங்களை இன்டெகிரேட் பண்ணி அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். வெளியில் இருக்கட்டும் அங்கே இருக்கட்டும். 1/2 இன்டெகிரேட் பண்ணும்போது 1/2x அப்படின்னு கிடைக்குது. அடுத்து இவங்களை இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் அங்கே இருக்கும். cos 2x இன்டெகிரேட் பண்ணால் sin 2x. டினாமினேட்டரில் ஒரு 2 வரும் நமக்கு. ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்கிறதுனால நம்ம இதை 4ன்னு எழுதிக்கலாம். 0 to π/2 தான் நம்மளோட லிமிட் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 உள்ளே கொண்டு போயிட்டோம். கொஞ்சம் ஈஸியாக இருக்குது பாருங்களேன். இங்கே 2 மல்டிபிள் பண்ணும்போது இது வெறும் எக்ஸ் ஆகிடும். இங்கே 2 மல்டிபிள் பண்ணும்போது 2ம் 4ம் கட் ஆகிட்டு டினாமினேட்டரில் ஒரே ஒரு 2 மட்டும் இருக்கும். sin 2x/2 இது வந்து 0 to π/2. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம். முதல்ல அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எக்ஸோட பிளேஸில் π/2 மைனஸ் sin 2 டைம்ஸ் π/2/2 மைனஸ் 0 போடும்போது இதுவும் 0 தான், sin 0வும் 0 தான். ஸோ இது 0ன்னு எழுதிக்கோங்க. ஸோ π/2 இதில் இந்த 2ம் 2ம் கேன்சல் ஆச்சுன்னா sin πயோட வேல்யூ தான் 0 ஆச்சு. 0 டிவைடட் பை எனிதிங் 0 தான். 0 - 0ன்றதை நம்ம விட்டுடலாம். அப்போ π/2 அப்படின்றது தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 12 பார்க்கலாம். 0 to π x into dx by 1 plus sin x அப்படின்னு இருக்குது. x by 1 plus sin x dx with respect to கேட்டிருக்காங்க. 0 to a ஃபார்மில் இருக்குது பாருங்கள். முதல்ல இந்த எக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி எக்ஸ் வர இடத்துலலாம் π - xன்னு எழுதிக்கணும். இதை முதல்ல ஐன்னு அசியூம் பண்ணி இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்படி எழுதிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி. இப்படி எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் π - x அப்படின்னு நம்ம போட்டாச்சு. சைன் π - xன்றது ஆக்சுவலாக π இங்கே வரும் 180 டிகிரியில். பைன்றது எக்ஸாக்ட் ஆங்கிள்னால சைன் வந்து மாறாது, அப்படியே தான் இருக்கும். π - xன்றது செகண்ட் குவாட்ரண்ட். ஆல் சில்வர் டீ கப்ஸ் படி சைன் வந்து பாசிட்டிவ் தான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில். அப்போ இந்த டேர்ம் வந்து எந்த சேஞ்சும் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். π இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரில் மட்டும் π - x அப்படின்றது இருக்கும். டினாமினேட்டரில் 1 + π - x வந்து திருப்பியும் sin x தான் கிடைக்கும். இது வந்து நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். ஆட் 1 and 2. 1 and 2 ஆட் பண்ணும்போது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டுமே ஐன்னு இருக்குது. ஸோ i + i அப்படின்னு கிடச்சிரும். இங்கே வந்து 0 to π. ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் இருக்குது, ரெண்டாவது டேர்மில் π + x இருக்குது. ஸோ இந்த ரெண்டு 1 + sin x ஒரு 1 + sin x காமனாக எடுத்துக்கலாம். நியூமரேட்டரில் இந்த எக்ஸும் π - xம் ஆட் ஆகிடும். இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இந்த பக்கம் i + iன்றது 2i ஈக்குவல் டு இங்கே நியூமரேட்டரில் π மட்டும் தான் இருக்குது. π கான்ஸ்டன்ட்னால அதை வெளில எடுத்துடலாம். அப்போ உள்ளே வந்து 0 to π 1/1 + sin x dx அப்படின்றது இருக்குது. இப்போ இது 1/1 + sin x dx நம்மளால் டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. இது கூட ஒரு 1 - sin x மல்டிப்ளான் டிவைட் பண்ணிக்கலாம். ஒரே டேர்மால் மல்டிப்ளான் டிவைட் பண்ணும்போது அதோட வேல்யூ என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகாது. இப்படி பண்ணும்போது வெளியில் இருக்க பை அங்கே தான் இருக்கும். 0 to π 1 × 1 - sin x வந்து 1 - sin x தான் அப்படியே இருக்குது. டினாமினேட்டரில் 1 + sin × 1 - sin மல்டிபிள் பண்ணும்போது இது a + b, இது a - b. a + b × a - b என்னது? a² - b². அப்போ 1² - sin² x அப்படின்னு எழுதிக்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்குது.
அப்போ 2y is equal to பை அங்கே தான் இருக்கும் 0 to பை. நியூமரேட்டரில் வந்து 1 மைனஸ் சைன் எக்ஸ் இருக்குது. டினாமினேட்டரில் 1 ஸ்கொயர்ட் மைனஸ் சைன் ஸ்கொயர்டுன்றது என்ன ரூல் உங்களோட காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ். அப்போ இதை 1 பை காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ்னு ஒரு தனியாகவும் இவங்களுக்கு கீழே காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு தனியாகவும் நம்ம எழுதிக்கலாம். which is equal to 0 to பை. 1 பை காஸ் ஸ்கொயர்டுன்றது நம்ம என்னென்னு எழுதிடலாம்னா சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். மைனஸ் சைன் பை காஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து ரெண்டாக பிரிச்சுருங்க. இந்த மாதிரி காஸ் எக்ஸ் மல்டிபிள் பை காஸ் எக்ஸ் அப்படின்னு பிரிச்சுட்டு சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸை டேன் எக்ஸாகவும் 1 பை காஸ் எக்ஸை வந்து சீக்கண்ட் எக்ஸாகவும் எழுதிக்கலாம். ஏன்னா அப்படி எழுதுறதுனால நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி டேரெக்டாக இன்டிகிரேஷனோட வேல்யூஸ் கிடச்சிரும். ஏன்னா சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸ்க்கும் நமக்கு வந்து இன்டிகிரேஷன் ஃபார்முலா இருக்குது. சைன் பை காஸை வந்து டேன்னு எழுதிட்டு இவங்கள சீக்கண்ட்னு எழுதிட்டோன்னா இவங்களுக்கும் நம்மக்கிட்ட ரூல் இருக்குது. அப்போ டேரெக்டாக இன்டிகிரேட் பண்ணி வேல்யூவை நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ணிட முடியும். அப்போ 2y is equal to பை டைம்ஸ் சீக்கண்ட் ஸ்கொயர்ட் எக்ஸை இன்டிகிரேட் பண்ணால் tan x கிடைக்கும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இன்டகிரேஷன் ஆஃப் tan x சீக்கண்ட் எக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சீக்கண்ட் எக்ஸ் கிடைக்கும். லிமிட் வந்து 0 to பை. ஸோ இதில் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். முதல்ல அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். வெளியே இருக்க பை அங்கே தான் இருக்கும். ஸோ tan பை மைனஸ் சீக்கண்ட் பை அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் லோவர் லிமிட் வந்து tan 0 மைனஸ் சீக்கண்ட் 0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பேசிக்காக வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சில் இது நம்மளோட 0, இது நம்மளோட பை. இப்போ யூனிட் சர்க்கிள் எடுத்து ஒரு 1 சென்டிமீட்டரில் சர்க்கிள் போட்டோன்னா இந்த சைடு வர்ற பாயிண்ட் வந்து 1,0, இந்த சைடு வர்றது வந்து -1,0ன்னு இவங்க எக்ஸ் ஆக்சிஸில் இருக்காங்க. இதில் முதல்ல வர்றது காஸ் வேல்யூ, ரெண்டாவது வர்றது சைனோட வேல்யூ. ஃபஸ்ட்டு வர்றது காஸ் வேல்யூ, ரெண்டாவது வர்றது சைன் வேல்யூன்னு தெரிஞ்சால் எல்லாத்தையும் இதில் இருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு tan பை வேணும் அப்படின்னா சைனையும் காசையும் டிவைட் பண்ணால் போதும். அப்போ 0 பை எனிதிங் இந்த டேர்ம் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ 2y is equal to பை வெளியில் இருக்குது. tan பை வந்து 0 மைனஸ் சீக்கண்ட் பை அப்படின்றது வந்து காஸ் பையோட ரெசிப்ரோக்கல். காஸ் பை என்னது -1. -1 ரெசிப்ரோக்கல் பண்ணாலும் -1 தான் வரும். அதனால் -1 போட்டுக்கோங்க. மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே tan 0 சைன் பை காஸ் 0 தான். அப்போ 0ன்னு போட்டுருங்க. சீக்கண்ட் 0 வந்து காசோட ரெசிப்ரோக்கல். +1 இருக்குது. +1 ரெசிப்ரோக்கல் பண்ணால் +1 தான். சீக்கண்ட் 0 வந்து 1 தான். இங்கே வெளியே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் இங்கே -1 அப்படின்னு நம்ம போட்டிருக்கணும். போட்டாச்சு. இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த மைனஸும் +1, இங்கேயும் மைனஸும் +1 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ உள்ளே வந்து 2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 2y is equal to 2 பை அப்படின்னு கிடச்சிருக்கு. ரெண்டு பக்கமும் இருக்க 2 நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போ கொடுத்துருக்க இன்டகிரேஷன் வேல்யூவோட ஆன்சர் பை அப்படின்றத உங்களோட ஃபைனல் வேல்யூ. அடுத்து 13th கொஸ்டினில் இன்டிகிரேஷன் ஆஃப் -π/2 + π/2 இந்த ரூல் வந்ததுனால ஒரே மாதிரியான நம்பர் நெகட்டிவ்லையும் பாசிட்டிவ்லையும் இப்படி வந்துச்சுன்னா -a2 + a உங்களோட கடைசி ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஆடா ஈவனாக நம்ம செக் பண்ணோம். இப்படி அதாவது கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை வந்து f(x) அப்படின்னா, அதாவது இந்த கொஸ்டின் வந்து sin to the power 7x இருக்குல்ல, இவங்களை நம்ம f(x) அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். அசியூம் பண்ணிவிட்டு அவங்களோட நெகட்டிவ் டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா ஒன்று அதே ஃபார்ம் திரும்பி வரலாம், அப்படி இல்லைன்னா அதுவே நெகட்டிவில் வரலாம். அதே ஃபார்ம் திரும்பி வந்தது அப்படின்னா அது வந்து நம்ம ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்லி -a2 + a இருந்த ப்ராப்பர்ட்டியை 2 to 0 to a எழுதி இன்டகிரேட் பண்ணுறது. இல்லை நெகட்டிவ் ஆஃப் f(x)ன்னு வந்துச்சுன்னா அதோட ஆன்சரை டேரெக்டாக 0ன்னு சொல்லிடுறது. இப்போ நம்ம இதில் நெகட்டிவ் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ இங்கே sin -x இங்கே நடுவில் 7 போட்டிருக்காங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஹோல் பவர் அப்படின்னு அர்த்தம். sin ஆஃப் -xன்றது வந்து -sin x அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து பவர் 7 இருக்குது. இதில் மைனஸும் 7 ஆகும், இந்த சைனும் 7 ஆகும். ஆனால் மைனஸை வந்து 7 டைம்ஸ் பண்ணும்போது மைனஸாக தான் இருக்கும், ஏன்னா அது ஆட் நம்பரில். இப்போ நம்ம இதை என்னென்னு எழுதிக்கலாம்னா -sin பவர் 7x அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா வெறும் sin பவர் 7x தான் f(x). ஆனால் இங்கே என்ன சிம்பிள் வந்திருக்கு, நெகட்டிவ் சிம்பிள் வந்திருக்கு. அப்போ இது -f(x) மாதிரி இருக்குது கொஸ்டினில். இது f(-x). இதே மாதிரி தான் நம்ம கொஸ்டின் நம்பர் 11ம் பண்ணியிருக்கோம். இப்போ இது அப்படியே நெகட்டிவில் வந்துடுச்சு பாருங்கள். அப்போ இது என்ன ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால -π/2 to +π/2 அவங்க கொடுத்துருந்த கொஸ்டின் sin to the power 7x dxோட ஆன்சர் டேரெக்டாக நம்ம 0ன்னு சொல்லிடலாம். இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 14ல் 0 to 2π cos power 5x dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட ப்ராப்பர்ட்டி 6ல் பாருங்களேன். அதே அந்த ஆட் அண்ட் ஈவன் பேட்டர்னே தான் இது. ஆனால் இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொடுத்துருக்க கொஸ்டினை f(x) அப்படின்னு அசியூம் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்க இந்த லிமிட் 2aலேருந்து 2a - x சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது ஒன்று இந்த f(x) திரும்பி வரலாம், இல்லை அதிலே வந்து -f(x)ம் வரலாம்.
அதே எஃப் ஆஃப் எக்ஸ் திரும்பி வந்துச்சுன்னா இங்கே 0 to 2a இந்த லிமிட்டை வந்து 2 times 0 to a வச்சு வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அதுவே நெகட்டிவில் வந்துச்சுன்னா இதை வந்து நம்ம ஆன்சர் 0ன்னு எழுதிடலாம். இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். இப்போ எஃப் ஆஃப் இந்த 2a மைனஸ் எக்ஸ்ன்றதை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். 2a மைனஸ் எக்ஸ்னா இங்கே 2aக்கு பதிலாக இங்கே யார் இருக்கான்னா 2π இருக்காங்க. அப்போ 2π மைனஸ் எக்ஸ், எக்ஸ் வர இடத்துல 2π மைனஸ் எக்ஸ்ன்னு போட போகிறோம். cos to the power 2π minus x. இங்கே 5ன்றது வந்து இதை ஹோல் பவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 2π minus xன்றது இப்போ இதுதான் நம்மளோட x axis y axisனா 0வும் 2πயும் ஒன்று தான். 2πலேருந்து வேல்யூவை கம்மி பண்ணும்போது இது நம்மளோட 4th குவாட்ரண்ட்டில் தான் கிடைக்கும். ஆல் சில்வர் டீ கப்ஸில் காஸ் வந்து உங்களோட பாசிட்டிவ் தான். அப்போ இது வந்து என்ன ஆகும்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ இது வந்து காஸ் எக்ஸ் தான். இந்த பவர் வந்து இங்கே 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன்னா இந்த ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. 2a மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே எஃப் ஆஃப் எக்ஸ் திரும்பி வந்திருக்கு. அப்போ கொடுத்துருந்த கொஸ்டின் வந்து 0 to 2π cos power 5x dx அப்படின்ற கொஸ்டினை இந்த மேலே இருக்க ரூல் அப்ளை பண்ணி நம்ம 2 times 0 to π அப்படின்னு எழுதிக்கலாம். 0 to π cos to the power 5x dx அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படி கிடச்சிருச்சு கொஸ்டின். இப்போ திருப்பி இதே ப்ராப்பர்ட்டி தான் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். இப்போவும் நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளோட கொஸ்டின் cos power 5x தான். இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக இந்த 2π மைனஸ் எக்ஸ் இங்கே இருக்கிற இந்த ஆங்கிளை வச்சு இதை மைனஸ் பண்ணி பார்க்கணும்ல. இங்கே இருக்கிற ஆங்கிள் யார் பை. அப்போ பையை வச்சு மைனஸ் பண்ணால் அது 2aன்னு இருந்தால் தானே பாசிபிள். 2a அப்படின்னா அதில் இப்போ இது வந்து 2aனா இங்கே எடுத்து எழுதும்போது 2 times 0 to aன்னு எழுதுறோம். இப்போ இது 180 டிகிரி மாதிரி. ஒருவேளை இந்த ரூல் 180 வந்து நம்ம 0 to 90ன்னு மாற்றிக்கணும். அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இந்த ரூல் படி எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இங்கே பை மைனஸ் எக்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். காஸ் பவர் இங்கே எக்ஸுக்கு பதிலாக பை மைனஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பவரில் வந்து 5 இருக்குது. பை மைனஸ் எக்ஸ்ன்றது பை இங்கே இருக்கும். பை மைனஸ் எக்ஸ்ன்றது செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் தான் பாசிட்டிவ். அப்போ காசோட வேல்யூ எப்படி இருக்கும்? நெகட்டிவில் இருக்கும். அப்போ இது வந்து மைனஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 5 அப்படின்னு வருது. பவரில் 5 இருக்கிறதுனால இந்த மைனஸை வந்து பவர் 5 டைம்ஸ் பண்ணும்போது மைனஸ் அங்கேயே தான் இருக்கும். அப்போ மைனஸ் காஸ் பவர் 5x அப்படின்னு கிடைக்குது. காஸ் பவர் 5xன்றது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் தானே, மைனஸ் இருக்குல்ல. அப்போ இது மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருது. அப்போ இது இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிடுது. ஏன்னா நெகட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் கிடைக்கிறதுனால இதோட ஆன்சரை நம்ம டேரெக்டாக என்னன்னு சொல்லிக்கலாம்? 0ன்னு சொல்லிக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி 6ஐ யூஸ் பண்ணி இதோட வேல்யூவை நம்ம டேரெக்டாக 0ன்னு சொல்லிடலாம். வெளியே ஒரு 2 இருந்தது. நான் 2 கூட 0 மல்டிபிள் பண்ணால் கூட ஆன்சர் என்ன தான் வரும்? 0 தான் வரும். 0 to π/2 sin x minus cos x by 1 plus sin x cos x அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். யூஸிங் ப்ராப்பர்ட்டி உங்களை வந்து இன்டெகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை கொடுத்துருக்க கொஸ்டின் ஐன்னு அசியூம் பண்ணி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க. இது பார்க்க 0 to a ஃபார்மில் இருக்குது. 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொஸ்டின் இருந்ததுன்னா இந்த எக்ஸை நம்ம a மைனஸ் எக்ஸ்ன்னு கூட என்ன பண்ணிக்கலாம்? மாற்றிக்கலாம். ஸோ அதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். பை இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to π/2. எக்ஸ் வர இடத்துலலாம் ஏக்கு பதிலாக π/2 இருக்குல்ல. அப்போ எக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு π/2 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிடுங்க. π/2 மைனஸ் எக்ஸ். அதேமாதிரி காஸ் ஆஃப் π/2 மைனஸ் எக்ஸ் இப்படி எழுதிக்கலாம். சைன் 90 மைனஸ் எக்ஸ் அப்படின்றது வந்து காஸ் எக்ஸ். அதுமாதிரி காஸ் 90 மைனஸ் எக்ஸ்ன்றது வந்து சைன் எக்ஸ். இது நமக்கு 11th பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே தெரியும். 1 ப்ளஸ் சைன் 90 மைனஸ் எக்ஸ் வந்து காஸ் எக்ஸ் ஆகிடும். காஸ் 90 மைனஸ் எக்ஸ் வந்து சைன் எக்ஸ் ஆகிடும். dx இது நம்மளோட ஈக்குவேஷன் 2. இதில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ணுற போதும். இதுவும் ஐஸ் ஈக்குவல்டு தான், இதுவும் ஐஸ் ஈக்குவல்டு தான் இருக்குது. இப்போ ஆட் 1 and 2 பண்ணும்போது இங்கே இருக்க ஐயும் இங்கே இருக்க ஐயும் ஆட் பண்ணும்போது ஐ ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் இங்கே இருக்க முதல் டேர்ம் 0 to π/2 இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எடுத்து அடிஷனில் எழுதிட்டோம்னா டினாமினேட்டர் பாருங்கள் 1 + sin x cos x, இது 1 + cos x sin x. இது மல்டிப்பிளில் வந்து இது மாறி இருந்தாலும் ஒரே அர்த்தம். டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரு காமன் டினாமினேட்டர் எடுத்துகிட்டு ரெண்டு நியூமரேட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் sin x மைனஸ் sin x கேன்சல் ஆகிடும். மைனஸ் காஸ் எக்ஸும் ப்ளஸ் காஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். எப்படி பார்த்தாலும் ஆன்சர் 0 அப்படின்னு வருது. 2i = 0 அப்படின்னா i = மல்டிப்பிள் இருக்கட்டும் அவங்க பண்ணால் டிவைட் ஆகும். 0 by anything ஆன்சர் 0 தான். அடுத்த கொஸ்டின் 16 பார்க்கலாம். இன்டகிரேஷன் 0 to π log of 1 + cos x dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க கொஸ்டின் i அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ இது பார்க்க 0 to a ஃபார்மில் இருக்குது. 0 to a ஃபார்மில் இருந்தால் நம்ம அந்த எக்ஸை வந்து a மைனஸ் எக்ஸ்ன்னு கூட என்ன பண்ணிக்கலாம்? ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதான் இங்கே பண்ண போகிறோம். 0 to π log of 1 + cos π மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிடலாம்.
பை மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதும்போது பை வந்து நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸில் வர்ற ஆங்கிள். ஸோ காஸ் வந்து காசாக தான் இருக்கும். பை மைனஸ் எக்ஸ்ன்றது செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் வேல்யூ நெகட்டிவ். அப்போ இது மைனஸ் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ I is equal to integration of 0 to pi log of 1 minus cos x அப்படின்னு கிடச்சிரும். இப்படி எழுதிக்கலாம். இது வந்து dx. இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். இந்த முதல் ஈக்குவேஷன் இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். ஆட் 1 and 2. 1 and 2 நம்ம ஆட் பண்ணுறோம். இங்கே இருக்கிற ஐயும் இங்கே இருக்க ஐயும் ஆட் பண்ணும்போது I plus I is equal to integration of 0 to pi. இங்கே இருக்கிற இந்த இன்டெகிரண்ட் பார்ட் வந்து log of 1 plus cos x அப்படின்னு கிடச்சிருக்கு. ப்ளஸ் இங்கே இருக்கிற பார்ட் வந்து log of 1 minus cos xன்னு இருக்குது. அப்போ 1 minus cos x அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dxன்றது இருக்குது. இப்போ இந்த பேட்டர்ன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா log a plus log b மாதிரி இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம அவங்க ரெண்டு பேரும் சேர்க்கும் போது log of a into b அப்படின்னு நம்மளால எழுதிட முடியும். ஸோ அதான் இங்கே எழுத போகிறோம். இதில் I plus iன்றது வந்து 2i அப்படின்னு கிடச்சிரும். இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to pi log of இது ப்ளஸில் இருக்குது லாகில். இதை எடுத்து எழுதும் போது மல்டிப்பிளாக வந்துடும். 1 plus cos x மல்டிபிள் பை 1 minus cos x அப்படின்றது கிடைக்குது. இப்போ இந்த டேர்ம் பார்க்க a plus b into a minus b மாதிரி இருக்குது. a plus b into a minus bன்னு இருந்துச்சுன்னா அது நம்ம சின்ன கிளாஸ் ரூல் a squared minus b squaredனு எழுதிக்கலாம். அப்போ 1 squared minus cos squared x dx அப்படின்னு போட்டுடலாம். இப்போ 1 squared minus cos squaredன்றது என்னது? ஃபர்ஸ்ட் ஐடென்டி வச்சு sin squaredனு எழுதிக்கலாம். அப்போ 2y is equal to integration of 0 to pi log of sin squared x அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ கொஸ்டினில் log ஃபார்மில் இங்கே ஸ்கொயர் இருக்குது. அதாவது இப்போ log of a பவர் பின்னு இருந்துச்சுன்னா இந்த b இப்படி முன்னாடி எடுத்துகிட்டு வந்து b into log a அப்படின்னு எழுதிக்கலாம். இது கூட உங்களோட லாகோட ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி படி இந்த 2 இப்படி முன்னாடி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நம்ம. இப்போ 2 டைம்ஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் 0 to pi இருக்குது. 2 times log of sin x அப்படின்னு நம்மளால எழுத முடியும். இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்குது. இந்த 2 எடுத்து நம்ம வெளியில் போட்டுடலாம். அப்போ 2y is equal to 2 times 0 to pi log of sin x dx அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே இருக்கிற 2 இங்கே இருக்கிற 2 என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ I is equal to integration of 0 to pi log of sin dxன்னு கிடச்சிருக்கு. நம்மளோட ப்ராப்பர்ட்டி பாருங்கள். 0 to a f of x dx இருந்துச்சுன்னா அவங்கள வந்து நம்ம எக்ஸை வந்து a minus xன்னு ரீப்ளேஸ் பண்ண முடியல. அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இங்கே கிடச்சிருக்கிறது தான் இப்போ நம்மளோட நியூ ஈக்குவேஷன். I is equal to 0 to pi log of sin x dxன்றது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதே நம்ம என்னென்னு எழுதிடலாம்னா 0 to pi log of sin xக்கு பதிலாக pi minus xன்னு போட்டு இங்கே dx அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இப்படி அப்ளை பண்ணும்போது பை மைனஸ் எக்ஸ்ன்றது திருப்பி சைன் எக்ஸாகவே தான் இருக்கும். அப்போ இதில் வந்து நம்மளுக்கு எந்த ரூலும் சேஞ்ச் ஆகலை. அப்போ இந்த மாதிரி கொஸ்டினில் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்க கொஸ்டினை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணி இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னோட லாக் ஆஃப் சைன் எக்ஸ் அப்படின்னு இருக்குது கொஸ்டினில். இப்போ நான் எஃப் ஆஃப் இந்த மாதிரி பை மைனஸ் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஆங்கிளை எடுத்து மைனஸ் பண்ணி பார்க்கும்போது லாக் ஆஃப் சைன் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. பை மைனஸ் எக்ஸ்ன்றது என்னது? திருப்பியும் சைன் எக்ஸ். அப்போ லாக் ஆஃப் சைன் எக்ஸ் அதே மாதிரி திரும்பி வருதில்ல. இப்போ நம்ம இது என்னன்னு சொல்லிடலாம்னா இது என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். எப்போ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதே ஃபங்க்ஷன் நமக்கு திரும்பி வருதோ அதை நம்ம ஆக்சுவலாக ஈவன் பேட்டர்னில் இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த கொஸ்டினை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி என்னென்னு மாற்றிக்கலாம்னா இது 0 to பைன்னு இருக்குல்ல அதை நம்ம இங்கே 2ன்னு வெளியில் எடுத்துகிட்டு இதை பை பை 2 ஆஃப் சைன் எக்ஸ் அப்படின்னு எழுத முடியும். இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி எழுத முடியும். எப்போ அப்படின்னா நம்மளோட இந்த எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே திரும்பி வந்துச்சுன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஒருவேளை நெகட்டிவில் வந்து நம்ம அந்த வேல்யூவை 0ன்னு சொல்லிவிடுவோம். இது நம்மளோட ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. ஸோ அது மாதிரி இதை வந்து நம்ம என்னென்னு மாற்றிக்கலாம்னா 2 to pi by 2 log of sin xன்னு மாற்றிக்கலாம். ஏன்னா இதை சேஞ்ச் பண்ணுறதுனால அதே ஃபங்க்ஷன் திரும்பி வருது இல்லையா? அதனால் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ 0 to a சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2 times ஏன்னா இப்போ பை பை 2ன்னு வந்துடுச்சு இல்லை 90 டிகிரியில். இப்போ மைனஸ் பண்ணும்போது கண்டிப்பாக சைன் என்னவா மாறும்? காசாக மாறிடும். பை பை 2 மைனஸ் எக்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டியை நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். 90 மைனஸ் எக்ஸ்ன்றது டெஃபினட்டாக காஸ் எக்ஸாக மாறும். இப்போ 0 to pi by 2 log of cos x dx அப்படின்னு கிடச்சிருது. இது நம்மளோட ஈக்குவேஷன் 4. இது வந்து இதை வந்து 4ன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து 5ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே மாதிரியான ப்ராப்பர் லிமிட் இருக்க தான் நம்ம ஆட் பண்ண முடியும். 0 to pi by 2 0 to pi by 2 இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஐயும் ஆட் பண்ணும்போது ஆட் 4 and 5 4 and 5 நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ I plus I is equal to integration of 0 to pi by 2 இங்கே log of sin x இருக்குது
இங்கே வந்து ப்ளஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் இருக்குது. ரெண்டு பேர்கிட்டையுமே வெளியே வந்து ஒரு 2 இருந்துச்சு. இதுவும் 2 இதுவும் 2. ஸோ ப்ளஸ் போடும்போது 2 2க்கு ஒரு 2 நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி காமனாக வெளியில் எடுத்துடலாம். இங்கே வந்து dx அப்படின்னு போட்டுக்கோங்க. இது பார்க்க log a ப்ளஸ் log b மாதிரி இருக்குல்ல. log a ப்ளஸ் log b அப்படின்றத log ஆஃப் a இன்ட்டு b அப்படின்னு நம்மளால் எழுதிக்க முடியும். இப்போ 0 to π/2 log ஆஃப் sin x cos x அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இப்படி கிடைக்குது. இப்போ வந்து இது மல்டிப்பிளில் இருக்குது. ஆனால் sin x cos xன்றது யாரோட ரூல்னு பார்த்தீங்கன்னா உங்களோட sin 2xோட ஃபார்முலா. sin 2xன்றது என்னது, 2 டைம் sin x cos x அப்படின்னு சின்ன கிளாஸ் 11th நம்ம படிச்சிருக்கோம். இது நம்ம பேசிக் ஃபார்முலா. இல்லை sin x cos x மட்டும் வேணும்னா இங்கே மல்டிப்பிளில் இருக்க 2 நம்ம அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். அப்போ sin 2x/2ன்னு கூட நம்மளால் எழுதிக்க முடியும். ஸோ அதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். இந்த 2வை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ i is equal to integration of 0 to π/2 log of sin x cos x எடுத்துட்டு sin 2x/2 அப்படின்னு எழுதிட்டு இங்கே with respect to dxன்னு போட்டுருங்க. இப்போ இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு log of a/b மாதிரி இருக்குது. log of a/b பிரித்து எழுதும் போது log a மைனஸ் log bன்னு எழுதணும். ஏன்னா லாகில் டிவிஷனில் இருந்தால் பிரிக்கும் போது மைனஸ் தான் வரும். அதனால இவங்களை மைனஸில் எழுதிக்கலாம். 0 to π/2 log of sin 2x மைனஸ் log 2 dx அப்படின்னு எழுதிடலாம். இந்த செகண்ட் டேர்ம் வந்து log 2 கான்ஸ்டன்ட் தான், இது டேரெக்டாக இன்டெகிரேட் ஆகிடும். ஆனால் இந்த டேர்ம் டேரெக்டாக இன்டெகிரேட் ஆகாது இல்லையா. ஆனால் இதில் வந்து log of sin 2x இருக்குது. இதில் நம்ம ஈக்குவேஷன் 3யை பாருங்கள். இப்போ மூணாவது ஈக்குவேஷனில் பாருங்கள், 0 to π log of sin x dx அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து i அப்படின்னு எழுதிக்கலாம் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இதில் வந்து 2 டேர்ம் இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டுனோ இதை வந்து செகண்டுனோ எடுத்து இப்போ சால்வ் பண்ணி ஃபைனலாக மைனஸ் பண்ணிட போகிறோம். இப்போ இந்த இன்டெகிரேட்டிங் பார்ட் 1 பாருங்களேன். நம்மக்கிட்ட ஒரு ஈக்குவேஷன் 3 இருக்குது. அதில் வந்து log of sin x dx வந்து நம்மளோட ஐயில் கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே வந்து எக்ஸோட பிளேஸில் 2x இருக்குது. மொரோவர் லிமிட் வந்து 0 to π/2ன்னு இருக்கா. இது ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் எடுக்கிறது மூலமாக இதை இந்த ஐட்டமாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். முதல்ல இந்த இன்டெகிரேட்டிங் பார்ட் 1 மட்டும் எடுத்துகிட்டு இதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். 2xை வந்து நம்ம வந்து டீன்னு அசியூம் பண்ணுறோம். டீன்னு அசியூம் பண்ணோன்னா 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 தான். 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 தான். டீயை பண்ணும்போது dt/dxன்னு வரும். நம்மளுக்கு இங்கே சப்ஸ்டியூஷனில் dx மட்டும் போதும்ல. அதனால் dx அங்கே போயிட்டு 2வை கீழே கொண்டு வந்துக்கோங்க. அப்போ dx பதிலாக dt/2 நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதேமாதிரி இப்போ இதை வந்து டீக்கு மாற்றுறோன்னா இந்த லிமிட்டையும் டீக்கு மாற்றி தான் ஆகணும். இங்கே எக்ஸோட லிமிட் 0 to π/2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு 0 போட்டால் இங்கே டி என்னன்னு பார்க்கணும். இங்கே 0 போடும்போது 2 × 0 என்னது 0 தான். அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக π/2, இங்கே π/2ன்னு போடும்போது 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும், பை மட்டும் அப்படியே இருக்கும். அப்போ 0 to πன்னு மாறிடுது. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் டீக்கு மாற்றும் போது இந்த லிமிட் ஆட்டோமேட்டிக்காக 0 to πக்கு என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. அப்போ இந்த பேட்டர்ன் வந்துடுது பாருங்கள். 0 to π log of sin t dtன்னு இருக்குது. அப்போ நம்ம அதை என்னென்னு எழுத முடியும், ஐன்னு எழுத முடியும். அதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். 0 to π log of sin t dt/2. இந்த டினாமினேட்டரில் இருக்க 2வை மட்டும் 1/2ன்னு வெளில எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பை ஈக்குவேஷன் 3 இந்த டேர்மை நம்ம ஐன்னு எழுதிக்கலாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இதுதான் ஃபஸ்ட் பார்ட். இங்கே வந்து செகண்ட் பார்ட்டில் 0 to π/2 log 2 dxன்னு இருந்துச்சு. log 2ன்றது கான்ஸ்டன்ட் தானே, அதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா வெளியில் எடுத்துடலாம். அப்போ உள்ளே வந்து வெறும் dx தான் இருக்கும். வெறும் dxஐ வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு x மட்டும் வந்துடும். லிமிட் வந்து 0 to π/2. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது π/2 மைனஸ் 0ன்னு வரும். அப்போ நம்ம π/2 மட்டும் எழுதுனா போதும். log 2ன்றது கான்ஸ்டன்ட் வெளியில் போட்டுட்டு வெறும் dxஐ தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டோடது, இது வந்து செகண்ட் பார்ட். i2வோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது i1, இது i2. இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். கொஸ்டினில் வந்து i is equal to i1 மைனஸ் i2ன்னு பண்ண வேண்டியது இருக்குது. i is equal to i1க்கு பதிலாக நம்ம வந்து half of iன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். i2க்கு பதிலாக log 2 டைம்ஸ் π/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இவங்ககிட்டேயும் 2 காமனாக இருக்கிறதுனால நம்ம இப்படி காமனாக ஒரு 2 எடுத்துகிட்டு மேலே i மைனஸ் log 2 டைம்ஸ் பைன்னு எழுதிட்டோம்னா இந்த டினாமினேட்டரில் இருக்க 2 அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை ஆகிடும். அதான் 2yன்னு வந்திருக்கு. 2y is equal to i மைனஸ் log 2 of பைன்னு இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற இந்த ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு தாண்டி இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஐ ஆகிடும். அப்போ 2yயில் ஒரு ஐயை மைனஸ் பண்ணால் வெறும் ஐ மட்டும் இருந்திருக்கும். அப்போ இந்த பக்கம் மைனஸ் log 2 மல்டிபிள் பை பைன்னு இருக்குது. ஆன்சர் நெகட்டிவில் விட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா லாகுக்கு பக்கத்தில் இருக்க இந்த நம்பரை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது இந்த மைனஸ் இங்கேருந்து என்ன ஆகிடும், பாசிட்டிவாக மாறிடும். அப்போ இந்த பை அங்கேயே இருக்கும். இந்த மைனஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த 2வை வந்து 1/2 அப்படின்னு நம்ம மாற்றி எழுதுகிறோம். ஸோ இதான் இதோட ப்ரொசீஜர். இது ஏன் இப்படி மூவ் ஆகுது அப்படின்னா இந்த யூஸ்வலாக இது வெறும் மைனஸ்ன்றது -1ன்னு அர்த்தம். இந்த -1 வந்து log of 2 to the power -1 நம்ம எழுதிக்கலாம். முன்னாடி இங்கே பவர் தானே முன்னாடி வரும். இப்படி முன்னாடி நெகட்டிவ் இருந்தால் இது மேலே போயிடும்.
2 power 1/2ன்றது ஆக்சுவலாக 1/2ன்னு அர்த்தம். ஏன்னா 1/2 power 1 தான் மேலே வரும்போது 2 power -1 மாறும். அதனால தான் எப்போவுமே லாகுக்கு முன்னாடி நெகட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா லாகோட டேர்ம் ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது இந்த மைனஸ் ரிலீவ் ஆகிடும்னு சொல்லுவாங்க. ஸோ பை டைம்ஸ் லாக் ஆஃப் 1/2ன்றது தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள், ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுற எக்ஸசைஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். கொடுத்துருக்கிற கொஸ்டினை நம்ம ஐன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட ஈக்குவேஷன் 1ன்னு இருக்கட்டும். இது 0 to a ஃபார்மில் இருக்குது. 0 to aன்னு இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம வந்து 0 to a எக்ஸோட பிளேஸில் a - xன்னு என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பை இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 0 to a. எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அவங்கெல்லாம் a - xன்னு போடணும். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக a - x, டினாமினேட்டரில் இந்த எக்ஸுக்கு பதிலாக a - x, இங்கே ரூட் ஆஃப் a மைனஸ் அங்கே இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக ஒரு a - xை போடணும், ஆனால் ப்ராக்கெட்டில் போடணும். ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்கிறதுனால அந்த மைனஸ் உள்ளே போகும்போது உள்ளே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், ப்ளஸ் எக்ஸ்னு வரும். இப்போ இங்கே இந்த ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா a, இந்த ப்ராக்கெட்டை உள்ளே ஓப்பன் பண்ணும்போது -a, இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் எக்ஸ்னு வரும். இந்த ஏவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது வெறும் ரூட் எக்ஸ் அப்படின்னு மாறி இருக்கும். பை இஸ் ஈக்குவல் டு 0 to a, நியூமரேட்டரில் ஒரு a - x, டினாமினேட்டரில் இங்கே ஒரு a - x. இந்த டேர்ம் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்னென்னு மாறி இருக்கும், ரூட் எக்ஸ் அப்படின்னு மாறி இருக்கும். அப்போ இதை நம்ம ரூட் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து நம்மளோட ஈக்குவேஷன் 2ன்னு இருக்கட்டும். இந்த ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா டினாமினேட்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். ஆட் 1 and 2, 1 and 2 நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ இந்த பக்கம் i, இங்கே i இருக்குது. அப்போ i + i is equal to இன்டகிரேஷன் ஆஃப் 0 to a, இங்கே இருக்கிற வேல்யூ வந்து ரூட் எக்ஸ் பை root x plus root of a minus x plus இவங்களோட வேல்யூ root of a minus x by root of a minus x plus root x dx அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த டினாமினேட்டர் ஒரே மாதிரி தான் இருக்குது. மாறி இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா இது அடிஷனில் தான் இருக்குது. அடிஷனில் இருக்கவங்க வந்து மாறி இருந்தாலும் அதே மீனிங் தான் அர்த்தம். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் லைக் டேர்ம்ஸாக இருக்கிறதுனால இது வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணும்போது இன்டகிரேஷன் ஆஃப் 0 to a, இங்கே வந்து i + iன்னு இருக்கிறதுனால இங்கே 2i = அப்படின்னு போட்டுக்கலாம். நம்ம இதை ஜாயின் பண்ணும்போது நியூமரேட்டரில் ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் a - x வந்துடும். டினாமினேட்டர்லேயும் ஒரு ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் a - xன்னு தான் வரும். இது மொத்தமாக அப்படியே கட் ஆகிடும். அப்போ வெறும் 1 × dx மட்டும் தான் இருந்திருக்கும் கொஸ்டினில். இப்போ வெறும் 1 × dx இன்டகிரேட் பண்ணும்போது என்ன தான் வரும், எக்ஸ் தான் வரும். லிமிட் வந்து 0 to a. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது a மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஏன்னா அடுத்த டேர்ம் தான் 0 ஆச்சு. மல்டிப்பிள் இருக்க 2 அங்கே எடுத்துகிட்டு போவோம்னா என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். இப்போ a/2 அப்படின்றதான் உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டினோட சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி மாடுலஸில் கொஸ்டின் இருந்ததுன்னா மாடுலஸ் கொஸ்டின் வந்து டேரெக்டாக இன்டகிரேட்டோ டிஃப்ரென்ஷியேட்டோ நம்ம பண்ண முடியாது. அது முதல்ல பிரேக்கப் பண்ணி வெளியே கொண்டு வரணும். இப்போது x - 1 இருக்குது மாடுலஸ்குள்ளே. x - 1 = 0 பண்ணும்போது x is equal to +1 அப்படின்றது கிடைக்குது. இங்கே கொடுத்துருக்க லோவர் லிமிட்டும் அப்பர் லிமிட்டும் பாருங்கள் 0 to 4. இதில் இந்த 1ன்ற பாயிண்ட் வந்து இவங்களோட பிரேக்கப் பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம இது வந்து 0 to 1 தனியாகவும் 1 to 4ஆகவும் பிரிக்கணும். இதுக்கு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ a to bன்னு இருக்கிற இன்டர்வலில் இப்போ c அவங்களோட பிரேக்கப் பாயிண்ட்டாக இருந்தால் a to cன்னு ஒரு தடவை அப்புறம் c to bன்னு ஒரு தடவை பிரித்து கூட இன்டகிரேட் பண்ண முடியும். இந்த ப்ராப்பர்ட்டி படி இதை நம்ம எழுதிக்கலாம். இப்போ 0 to 4ன்றதை எடுத்துகிட்டு 0 to 1 அப்படின்ற ஒரு டேர்மையும் 1 to 4ன்ற ஒரு டேர்மையும் நம்ம எழுத போகிறோம். நான் இங்கே வந்து மாடுலஸ் சைன் போடல. நான் மாடுலஸ்லேருந்து வெளில கொண்டு வந்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே இன்டகிரேட் பண்ணணும். பேசிக்காக இப்போ மாடுலஸ்க்குள்ளே எந்த ஒரு கொஸ்டின் இருந்தாலும் நம்ம அதை வெளில எடுக்கும்போது ஒன்று -xன்னு வரும், அப்படின்னா +xன்னு வரும். எப்போல்லாம் எக்ஸ் வந்து லெஸ் தேன் 0வாக இருக்கோ அதை -xன்னும், எப்போல்லாம் > 0 இருக்கோ அது அதே எக்ஸ்னும் நம்ம எழுதணும். இப்போ இது வந்து மைனஸாக ப்ளஸ்ஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ 0க்கும் 1க்கும் நடுவில் ஏதாவது ஒரு நம்பர் எடுக்கணும். இப்போ 0.5ன்னு எடுத்துக்கலாம். 0.5 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.5 - 1 நெகட்டிவில் இருக்குது. அப்போ இதை -(x - 1) அப்படின்னு போடணும் வித் ரெஸ்பெக்ட் டு dx. இப்போ 1லேருந்து 4க்குள்ளே 2, 3 எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே 2வை சப்ஸ்டியூட் பண்ணால் 2 - 1 பாசிட்டிவாக இருக்குது. அப்போ இது வந்து +(x - 1) தான் வரும். இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு dxன்னு போட்டுடலாம். ஸோ இவங்களை இப்போ இன்டகிரேட் பண்ணிவிட்டு லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸை வெளில போட்டுருங்க. எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது x²/2. நான் உள்ளே இங்கே மைனஸை மல்டிபிள் பண்ணுறேன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே -1 இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் மட்டும் வரும். 0 to 1 நம்மளோட லிமிட்டிங்க. ப்ளஸ் இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸை பண்ணால் x²/2 -1 பண்ணும்போது 1x அப்படின்னு வந்திருக்கும். 1 to 4 தான் இவங்களோட லிமிட். இதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். வெளியே மைனஸ் அங்கே தான் இருக்குது. 1/2 -1 லோவர் லிமிட் 0 தான். 0 - 0 அதை நம்ம எழுத தேவையில்லை. ப்ளஸ் இவங்களுக்கு முதல்ல அப்பர் லிமிட் 4 ஸ்கொயர் பண்ணும்போது 16 வரும். அப்போ 16/2 மைனஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 4. இதுதான் அப்பர் லிமிட்.
மைனஸ் போட்டு லோவர் லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே 1 போடும்போது 1/2, இங்கே 1 போடும்போது -1 இப்படி கிடச்சிருக்கு. இதை தான் சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ 1/2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் -12 வரும். வெளியே ஒரு மைனஸ் இருக்குது, -1/2 ப்ளஸ் இதை இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம். 8 - 4ன்றது 4, மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது -1/2, இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது இங்கே +1 அப்படின்றது கிடச்சிருக்கும். இந்த மைனஸும் இது என்ன ஆகிடும், +1/2ன்னு வந்திருக்கும். இங்கே ஒரு +1/2, இங்கே ஒரு -1/2 கேன்சல், +4ம் +1 ஆட் பண்ணும்போது 5ன்னு கிடைக்குது. அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். 19th கொஸ்டினில் ஷோ தட் 0 to a f of x g of x of dx is equal to 2 times 0 to a f of x dxன்னு உங்களுக்கு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. if f and g are defined as f of xம் f of a minus xம் ஈக்குவல்னு எடுத்துக்கணும். g of xம் g of a minus xம் ஆட் பண்ணும்போது 4ன்னு எடுத்துகிட்டு இது வந்து ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரூஃபில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ 0 to aன்னு இருந்ததுன்னா ப்ராப்பர்ட்டி படி இந்த எக்ஸை வந்து நம்ம a minus xன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதில் கொடுத்துருக்க கொஸ்டினை ஐன்னு அசியூம் பண்ணி ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோம். இப்போ இஸ் ஈக்குவல் டு 0 to a, எக்ஸ் வர இடத்துலலாம் a minus xன்னு போடுறோம். இதுவும் a minus x ஆகிடும். g of இந்த எக்ஸும் a minus xன்னு மாறி இருக்கும். இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்குது. இதில் இந்த f of a minus x நம்மளை என்னென்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, f of xன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இங்கே f of xன்னே போட்டுருங்க. ஸோ இது வந்து வெறும் f of x, இது வந்து g of a minus x அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx. இதை வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். முதல் ஈக்குவேஷனை ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம். ஸோ 1 2 ஆட் பண்ணும்போது இங்கேயும் i இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ வந்து i + i அப்படின்னு எழுதிக்கலாம். 0 to a, இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் f of xம் g of xம் இருக்குது. f of x g of x இருக்குது. ப்ளஸ் செகண்ட் டேர்மில் வந்து f of xம் g of a minus xம் இருக்குது. இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்குது. இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே f of x காமனாக இருக்குது பாருங்களா. உங்களுக்கு நம்ம வெளியில் எடுத்துடலாம். i + iன்றது வந்து 2i ஈக்குவல் டு f of xை நம்ம வெளியில் எடுத்துட்டோம். இப்போ உள்ளே வந்து இங்கே g of x இருக்கும், இங்கே ப்ளஸ் இந்த டேர்மில் g of a minus x மட்டும் இருக்கும். g of a minus x அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx இருக்குது. g of xம் g of a minus xையும் ஆட் பண்ணால் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 4ன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ அந்த இடத்துல 4ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இது வெறும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அவங்கள நம்ம வெளியில் கூட எழுதிக்கலாம். அப்போ 4 times 0 to a f of x dx அப்படின்னு கிடச்சிருது. இதில் 2i இருக்குது, நமக்கு i மட்டும் தான் வேணும். மல்டிப்பிள் இருக்க 2 வந்து அங்கே போனால் டிவைட் ஆகிடும். அப்போ 4/2 times 0 to a f of x dxன்னு வந்துருச்சு. இதை கேன்சல் பண்ணால் 2 times. அப்போ 2 times 0 to a f of x of dxன்னு கிடைக்குது. இது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம், நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரில் வந்திருக்கு பாருங்கள் கரெக்டாக. அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்ட்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து MCQ பார்க்கலாம். 20th கொஸ்டினில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இப்படி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாமே அடிஷனில் இருக்கிறதுனால இவங்க எல்லாரையும் தனித்தனியாக நம்ம பண்ண முடியும். இது -5/2 + 5/2ன்னு கொடுத்துருக்காங்களே. இது ஆக்சுவலாக பார்க்க -a2 + a பேட்டர்னில் இருக்குது. இதோட ப்ராப்பர்ட்டி படி இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆடா ஈவனாக நம்ம செக் பண்ணலாம். அதாவது கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் f of xன்னு எடுத்துக்கிட்டு அதில் -x சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதே f of x திரும்பி வந்ததுன்னா அவங்கள நம்ம ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது இந்த -a2 + a ரிமூவ் பண்ணிவிட்டு 2 times 0 to a அப்படின்னு போட்டுக்கலாம். நம்ம ஒருவேளை மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது -f of x வந்துச்சுன்னா அது ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆன்சரை நம்ம 0ன்னு சொல்லிடலாம். இதை ஒன்று ஒன்றா தனித்தனியாக செக் பண்ணிக்கலாம். முதல்ல x³ வந்து f of xன்னு எடுத்துகிட்டு f of -xை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ -x³ வரும். க்யூப் பண்ணும்போது மைனஸ் அங்கேயே தான் இருக்கும், மைனஸ் போகாதில்ல. அப்போ -x³ வருது. அப்போ இது மைனஸ் ஆஃப் இந்த x³ தானே நம்மளை f of x. அப்போ வந்து f of -x வந்து -f of xன்னு வருதுனால இது என்ன ஃபங்க்ஷன், இது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். அப்போ இதை தனியாக இன்டெகிரேட் பண்ணும்போது 0 ஆகிடும். அடுத்து இவங்களை வந்து f of xன்னு எடுத்து -xஐ சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸுக்கு -x போட்டுருவீங்க. இதில் cos of -xன்னு வரும். cos of -xன்றது ஆக்சுவலாக ப்ளஸ் cos x ஆகிடும். அப்போ -x × cos x அப்படின்னு வந்துடுது. அப்போ இதுலேயும் -f of x தான் வருது. அப்போ இது கூட என்ன ஃபங்க்ஷன் தான், ஆட் ஃபங்க்ஷன் தான். அதுமாரி tan power 5x அப்படின்னு இருக்குது. f of -xஐ சப்ஸ்டியூட் பண்ணும்போது tan xக்கு பதிலாக -xன்னு போட்டுட்டு இங்கே பவரில் 5ன்னு எழுதிக்கலாம். tan of negative xன்றது வந்து -tan xன்னு தான் கிடைக்கும். ஏன்னா நெகட்டிவ் ஆஃப் தி ஆங்கிள் வந்து காசுக்கும் சீக்கண்டுக்கு மட்டும் தான் பாசிட்டிவ். ஏன்னா அவங்க மட்டும் தான் 4th குவாட்ரண்ட்டோட ஆங்கிள், மற்றவங்க எல்லோரும் நெகட்டிவில் தான் இருப்பாங்க. -5 பண்ணும்போது மைனஸ் அங்கேயே தான் இருக்கும். அப்போ -of tan power 5x அப்படின்னு வந்துடுது. இப்போ மைனஸ் இருக்கிறதுனால இதுவும் -f of x. அப்போ இது கூட என்ன ஃபங்க்ஷன் தான், ஆட் ஃபங்க்ஷன் தான்.
இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினில் இது ஆட் இது ஆட் இது ஆட் மூணுமே 0 ஆகிடும். இதில் வந்து எக்ஸ்ன்ற டேர்மையில் 1 மட்டும் தான் இருக்குது. அப்போ இவங்களை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1 மட்டும் இன்டெகிரேட் பண்ணிடலாம். மற்ற எல்லாமே 0 ஆகிடுச்சு. 1 வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx பண்ணும்போது நமக்கு x வந்துடும். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும். -π/2 to +π/2. முதல்ல அப்பர் லிமிட் π/2 போட்டு மைனஸ் போட்டு தான் லோவர் லிமிட் போடணும். லோவர் லிமிட்டில் -π/2 இருக்குது. இந்த மைனஸ் ரெண்டு சேரும்போது ப்ளஸ் ஆகிருக்கும். π/2 + π/2 பண்ணும்போது பைன்னு கிடச்சிரும். இது ஒரு 90, இது ஒரு 90 ஆட் பண்ணும்போது 180 அப்படின்னு சொல்லலாம். இல்லை 2 2க்கு ஒரு 2 காமனாக எடுத்துகிட்டு 2π/2ன்னு போட்டு 2வை நீங்கள் கேன்சல் கூட பண்ணிக்கலாம். இப்படி பார்த்தாலும் பை தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். உங்களோட ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். 21st கொஸ்டின் பாருங்கள். i = 0 to π/2 log of 4 + 3 times sin x + 4 times 3 times cos x dx இருக்குது. இது ஐன்னு அசியூம் பண்ணி ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. 0 to a ஃபார்மில் இருக்கிறதுனால எக்ஸ் எல்லாத்தையும் a - xன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே கொஸ்டினில் எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கெல்லாம் இங்கே π/2 இருக்கிறதுனால π/2 - x π/2 - xன்னு போடுறோம். sin 90 - x வந்து cos x ஆகிடும். cos 90 - x வந்து sin x ஆகிடும். மற்ற எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இதை நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு முதல் ஈக்குவேஷனை ரெண்டாவது ஈக்குவேஷனை ஆட் பண்ணிடலாம். அப்போ இங்கே இருக்கிற ஐயும் இங்கே இருக்க ஐயும் i + i ரெண்டும் ஒரே இன்டர்வலில் இருக்குது 0 to π/2. இந்த டேர்மையும் இதையும் நடுவில் ப்ளஸ் போட்டு எழுதிக்கோங்க. இதை பார்க்கும்போது log a + log b மாதிரி இருக்குது பாருங்கள். log a + log bன்றது நம்மளோட சின்ன கிளாஸ் ரூல். ரெண்டு லாகோட டேர்ம் வந்து அடிஷனில் வந்ததுன்னா அவங்க ரெண்டு பேரையும் சேர்க்கும் போது லாக் ஆஃப் ஏபின்னு அது மல்டிபிள் ஆகிடும். ஸோ இது ரெண்டு லாக்கு ஒரு லாக் காமனாக எடுக்கும்போது இந்த டேர்ம் மல்டிபிள் பை இந்த டேர்ம் வரும். இதோட நியூமரேட்டர் பாருங்கள் 4 + 3 times sin x, இது 4 + 3 times sin x கட் ஆகிடும். அதேமாதிரி 4 + 3 cos, இங்கேயும் 4 + 3 cos இருக்குது, அதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ வேல்யூ வந்து 1 தான் இருக்கும். அப்போ log 1 அப்படின்னு வந்துடுது. log 1ஓட வேல்யூ வந்து 0. இப்போ 0 × dx. ஸோ 0 நம்ம இன்டெகிரேட் பண்ணாலும் மல்டிபிள் பண்ணாலும் என்ன பண்ணாலும் ஆன்சர் என்ன தான் வரும், 0 தான் வரும். 0 தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். நம்மளோட ஆப்ஷன் சியில் இருக்குது பாருங்கள். இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.